இந்த நியூஸ் இப்ப கேட்கும்போது. அப்ப இது கவர்ன்மெண்ட் ஃபெயிலியர் தானே? இல்ல இது வந்து அங்குள்ள ஆட்கள் சரி மக்கள் வந்து கஷ்டத்துல இருக்காங்க. ரூ. 20க்கு கிடைக்குதுன்னு நினைச்சுட்டு நம்ம குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இது ஒரு சப்பக்கட்டு கட்ட முடியாதுல்ல? சப்பா கட்டலாம் யாரும் கட்டலைங்க. ஓகேவா? இதுல வந்து குடிச்சு செத்தாங்க, நீங்க ஏன் வந்து தடுக்கல, போலீஸ் வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, போலீஸ் விட்டுட்டாங்க, அப்படி பேச அர்த்தமே கிடையாது. ஓகே, அவன் இன்னைக்கு குடிச்சிட்டு நேத்து குடிச்சிட்டு இன்னைக்கு செத்தான். ஓகே, அவன் ஒரு 6 மாசம் கழிச்சு செத்துருந்தா அந்த சாவு கணக்கு இல்லையா அவங்களுக்கு? அது கணக்குல வராதா? அப்ப செத்தாலும் என்ன எதுக்காண்டி செத்தான்னு சொல்லிட்டு ஒரு இது இப்போ கேஸ் இருக்குல்ல? 2026 எலெக்ஷன் நடக்குது. ஓகேவா? ம். 2025 இருந்து ஒருத்த குடிக்க ஆரம்பிக்கிறான், 2026 செத்துட்டான். அந்த கணக்கு யாரு நீங்க? செத்துட்டானா நீங்க எதை சொல்றீங்க? நேச்சுரல் டெத்தா இல்லாட்டி கலாச்சாரம் டெத்தா? எதை வச்சு நீங்க சொல்றீங்க செத்துட்டான்னா? ஏன்னா ஒரு நாளைக்கு டெய்லி இறந்துட்டு தான் இருக்காங்க. கள்ளச்சாராயி இன்னைக்கு நேத்து இல்ல, எப்பயுமே இருக்கு இங்க. அதை நீங்க நார்மலைஸ் ஆக்குறீங்க பாத்தீங்களா? அதுதான். நார்மலைஸ்லாம் ஆக்கல, எதையுமே நார்மலைஸ்லாம் ஆக்கல. இருக்கு இங்க மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு தான் வந்து அதிகமா தேவை இருக்கு, அவ்வளவுதான். அது விட்டு இது வந்து டிஎம்கே நினைச்சு ஏடிஎம்கே நினைச்சு பிஜேபி இதெல்லாம் பேசுறதுக்கு அர்த்தமே கிடையாது. சும்மா அவங்க டிஎம்கே எதிர்த்து ஏடிஎம்கே எதிர்த்து அப்படித்தாங்க போயிட்டு இருக்கீங்க. அது வந்து அப்பா இருக்கு. இல்ல இது டிஎம்கே எடிஎம்கே பீரியட் இல்ல, இத வந்து மது அரசாங்கம் கவனிக்கல. விலக்குன்னு ஒரு துறையை வச்சுக்கிட்டு சாரை எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அது குறைச்சாலே போதுங்க. அதைத்தாங்க நாங்களும் சொல்றோம். இப்போ டிஎம்கே நாங்க பிளேம் பண்ணல, அரசாங்கம் இது சரியா பண்ணல சொல்றோம். அரசாங்கம் டிஎம்கே அரசாங்கமா இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இதே எடிஎம்கே அரசாங்கத்திலேயே இறந்துருந்தா இதே கேள்விதான் அங்கேயே கேட்டிருப்போம். தினேஷ் மக்கள் மேல தப்பு சொல்றது தப்புதான். முதல்ல மக்கள் மேல தப்பு சொல்றது தப்பா? மக்கள் மேல தப்பு யாருமே சொல்லலங்க, அரசாங்கத்து மேலதான் கொத்து சொல்லிட்டு இருக்கோம். இதனாலதான் அரசாங்கத்து மேல தப்பு சொல்றீங்க. ஓகே, மக்கள் மேல வந்து தப்பு சொல்லிட்டீங்க. மெரினால வந்து கடைசியா வந்து கலவரம் இருந்துச்சு, மக்கள் மேல தப்பு. எல்லாமே மக்கள் மெரினாவும் இதுவும் ஒண்ணா? இதுவும் மக்கள் மேலதான் தப்பு பண்றீங்க. மக்கள் மேல 200 குடிகாரன் மேல நீ சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இனி கள்ளசாரை குடிக்கிறதே இல்லீகல், அதையே போய் பண்றீங்க. அதுக்கான விழிப்புணர்வு வரணும். குடிச்சா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்னத்தை ஒத்துக்கணும்? கவர்மெண்ட் என்னங்க பண்ணிட்டு இருந்தது? என்ன பண்ணணும்? நேத்து 4 பேர் செத்து போயிருக்கான் ஃபர்ஸ்ட். அப்பயும் வந்து கலெக்டர் என்ன சொன்னாரு, 4 பேர் வந்து கள்ளசாரத்தெல்லாம் வந்து சாவல, அதுல ஒருத்தவங்க வந்து சாராயம் குடிக்கிற பழக்கமே கிடையாது, எப்படி செத்தான் எனக்கு தெரியாது, இதுக்கும் கள்ளசாரத்துக்கும் பிரச்சனை. அந்த 4 பேரையும் வந்து அந்த கலெக்டர் ஒத்துருந்துருக்கலாம்ல. அப்ப இல்ல கள்ளசாரம் ஒத்துந்தா வந்து அடுத்து சாராயம் குடிச்சு ஒருத்தன் செத்தவன், அவன் சாவுக்கு போனவன் குடிச்சு செத்து இருக்கானுங்க. ஏங்க அந்த கலெக்டர் அப்பயே ஒத்துருந்தானா தெரிஞ்சிருக்கும்ல அது கள்ளசாரம் தான். நம்ம எடுத்து வாங்கிட்டு வந்தோம். எத்தனை பேருங்க பாத்துட்டு இருக்கீங்க? சும்மா ஏங்க நீங்க சும்மா மீடியால பேசுற மாதிரி கலெக்டர் பேசுற எத்தனை பேர் பார்க்காம எதுக்கு ப்ரோ அவரை மாத்தினாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க? கலெக்டர் பேசுறது சாராயம் குடிக்கிறவன கலெக்டர் என்ன பேசுறான்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப எதுக்கு கலெக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க? அவர் மேல தப்பு இருக்கு சொல்லி போய் தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஒருத்தர் செத்து போய் கிடக்கான், அதை பத்தின ரிலேட்டிவான விஷயம். நீங்க எப்போதுமே அப்படிதான், ஆட்சியாளர் மேல எதுவுமே தப்பு சொல்றதே கிடையாது. இல்ல ஷோ டைம் இருங்க அடே ப்ரோ, ஆட்சியாளர் திருத்த போறீங்களா இப்போ தப்பு சொல்லி? திமுக அரசு மாற போதா நாளைக்கு? ஸ்டாலின் சிஎம் இருந்த மாற போதா? கிடையாது இல்ல. மக்கள் மேல தப்பு சொன்னா திமுக ஆட்சி மாறிடும். அப்ப மக்கள் மேல தப்பே சொல்லுங்க, இதை வந்து எல்லாருமே பார்க்கணும், இதுல தெரிஞ்சுக்கணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன? அப்படிதானே கொண்டு போக முடியும்.
கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இதுக்கு வந்து யாரு பொறுப்பு? இப்போ பொறுப்பேற்கிறது யார் நீங்க நினைக்கிறீங்க இந்த டெத்துக்குலாம்? மக்களா? இல்ல அங்க உள்ளவன் தான் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அதனால அவன் தான் பொறுப்பு நீங்க சொல்றீங்களா? இல்ல அங்க உள்ள போலீஸா இல்ல ஆட்சியாளர்களா யாரா நீங்க சொல்றீங்க? யாருமே சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? யாருமே ஒரே ஒருத்தரை வந்து இது காரணமா எப்படி சொல்ல முடியும்? கவர்மெண்ட் மேலதாங்க தப்பு. நீங்க ஏங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, கேட்டா வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து ஓகே, ஸ்டாலின் தான் தப்பு அப்படின்னு சொல்லிடலாமா? ஸ்டாலின் இல்ல தான் தப்பு, இல்ல 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 உதயநிதி ஸ்டாலின் தான் தப்பு தப்புன்னு இல்ல சொல்லிடலாமா? அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டு இல்ல அது இல்ல மாறிடுமா? நாளைக்கு எடப்பாடி வந்து இல்ல இல்லாம போயிடுமா? இல்ல 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 அப்படி சொல்ல முடியாது. அங்க உள்ள போலீஸ்காரங்க இருக்காங்க, அங்க உள்ள ஓகே, தாசில்தார் அங்க இருக்க போலீஸை எல்லாருமே அதை மாத்திடுவோம். சொல்ல இல்ல முடியும். அங்க இருக்க போலீஸை மாத்திடுவோம், அங்க இருக்க போலீஸை மாத்திடுவோம், நாளைக்கு இன்னொரு இல்ல போலீஸ் ப்ரோ, போட்டோம், அது மாறிடுமா? இல்ல ஒரே நிமிஷம் கேக்குதுங்களா? இப்ப நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, விஜய் ஆடியோ லஞ்ச்ல வந்து வெளியே இருக்கவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, அப்ப விஜய் மேல தப்பு சொல்லுவீங்களா இல்ல டிக்கெட் செல் பண்ணவங்கள தப்பு சொல்லுவீங்களா? உடனே வந்துட்டாரியா விஜய் மேல தப்பு. ஆமா, நீங்க அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரு வந்து என்ன சொல்றாரு, இது வந்து ஸ்டெர்லைட்டும் மெரினா ப்ரொடெஸ்டும் ஒன்னா, இதுவும் ஒன்னா, அது வந்து நம்மளுக்காக இது பண்ணுது, இது வந்து அவங்களும் வாலண்டியரா போய் சூசைட் மாதிரி அவங்க குடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம நிறைய சரக்கும் நம்ம சாவதான் போறோம், ஆனா அது கொஞ்சம் எடுத்து டைம் எடுத்து சாவும். இவங்க குடிச்சது வந்து வேற. சோ அது வந்து ஸ்பாட்ல அவங்க இறந்துட்டாங்க. இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. நீங்க எடுத்துட்டு வந்து ஒருத்தவங்க குடிச்சு செத்ததுக்கு அவங்க வந்து யாரும் அத வந்து நீங்க கவர்மெண்ட் மேல அது வா வா கவர்மெண்ட் வா 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 வா. செம முட்டு கொடுக்குறீங்க, சூப்பரா முட்டு கொடுத்துட்டீங்க. அதாவது சொல்லல. அங்க இருந்துச்சு, அங்க போய் நீங்க குடிச்சு செத்துட்டாங்க, அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் நீங்க சொல்றீங்க. ப்ரோ சிம்பிள் ப்ரோ. நீங்க வந்து தப்பு சொல்றவங்க சினிமா சினிமா இருந்தா நாங்க யார் இருக்கணும். வேணாலும் தப்பு சொல்லிக்கோங்க, ஓகேவா? தப்பு சொல்றவங்க யார் வேணாலும் தப்பு சொல்லிக்கோங்க. அது ஸ்டாலின், மோடி, எடப்பாடி, விஜய், இல்ல சீமான், யார் வேணாலும் சொல்லிக்கோங்க. இதுக்கான தீர்வு என்ன? மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். அதான். அதை பண்ணாம சும்மா அவனை சொல்லு இவனை சொல்லு என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்க பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுவாங்க இதை வச்சு. ஓகே, 40 பேர் செத்து போயிட்டாங்க, 50 பேர் செத்து போயிட்டாங்க, ஸ்டாலின் ஆச்சு, ஒரு தண்டா ஆச்சு அப்படின்னு அவங்க பேசுவாங்க, எதிர்கட்சி பேசுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நாங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம் அவங்க பேசுவாங்க. அது அரசியல்வாதிங்க பண்ற வேலை. நீ சாராயம் கொடுக்காதியா? சாராயம் குடிக்காத, அது தப்பு, ஏன் இதை பண்ற அப்படின்னு பண்ணோம். அவன் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். ஐயோ, நான் சாராயம் குடிக்கிறேன்னு உனக்கு பிரச்சனை தோணுச்சுன்னா எனக்கு வருமானம் ஏன் வருது அப்படின்னு அவன் ஒரு காரணம் சொல்லுவான். ஓகே ஓகே கார்த்தி ப்ரோ, இப்ப துபாயில வந்து டிராபிக் ரூல்ஸ் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. குப்பை தொட்டில குப்பையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து மக்களா பிராக்டிஸ் ஆனாங்களா? ஆமா, கவர்மெண்ட் வந்து பிராக்டிஸ். ஆமா, ஏங்க மக்கள் ஆனது தான், வேற என்ன? மக்கள் பிராக்டிஸ் ஆகல, அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ண வச்சிருக்காங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணா உனக்கு இத்தனை ஃபைனு, உனக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து ரத்து பண்ணுவாங்க. அதனாலதான் தமிழ்நாடு ஃபுல்லா சாராயம் இல்லாம சின்ன சின்ன கிராமத்துல மட்டும் இருக்கு. சின்ன சின்ன கிராமத்துல பணம் இல்லாதவங்க கிட்ட, வறுமையில இருக்கவங்க கிட்ட 100 ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டை வாங்க முடியாத ஆளுங்கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு, தம்பி இந்த மாதிரி 20 ரூபாய்க்கு சரக்குலாம் வாங்கி கொடுக்காத, டாஸ்மாக்ல 130 ரூபாய்க்கு நாங்க வீரன்னு சரக்கு விற்கிறோம், அதை வாங்கி குடிச்சுக்கோ, நம்ம ஒருத்தர்கிட்ட விழுப்புரம் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா நீங்க? வேற என்ன பண்ணலாம்? திமுக கவர்மெண்ட் கலைச்சிருவோமா? தீர்வு அதுக்கு நீங்க எப்படி? இல்ல நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா என்ன இதுக்கு என்ன மக்களுக்கு விழிப்புணர்வு வருங்க. சாராயம் குடிக்காதீங்க அப்படின்றதான் வரணும். வேற என்ன வரணும்? இதுக்கு பதில் என்ன? வேற என்ன இருக்கு உங்ககிட்ட? என்ன பதில் இருக்கு? முடிஞ்சா அவன் செத்து போயிட்டான், முடிஞ்சா? இல்ல கார்த்தி, ஒரே நிமிஷம் நான் பதில் சொல்றேன். இது அங்க வேலை செய்யறவங்களும் கூலி வேலை செய்யறவங்க, உடம்போட உழைப்புல வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு வந்து அந்த மது அருந்திட்டு கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம் சொல்லிட்டு தான் நம்பிக்கை பேர்ல தான் அந்த மதுவே அருந்துறாங்க, கள்ளச்சாராயம் சொல்லிட்டு தான் அருந்துறாங்க. அப்படியே அவங்க எதுக்கு நம்பிக்கையா உயிரோட ஒரு வலி நிவாரணி சொல்லிட்டு அருந்துறாங்க அவங்க. அது தப்புதான். அதுக்கு நம்ம நியாயப்படுத்தல இப்போ வரைக்கும். நான் சொல்றேன், அது நியாயப்படுத்த வரல. அதுலயே நீங்க விஷத்தை கலந்து ஒன்னும் தப்பு இல்லையே. அவன் கள்ள சாராயம் குடிச்ச தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்புதான். அத வந்து அத அனுபவிச்சு யாரு? ஏங்க
அப்பா சரின்றதெல்லாம் அடுத்ததுங்க. அவன் சாராயம் அவனுக்கு வந்து போதைன்னு ஒண்ணு தேவைப்படுது, குடிக்கிறான், அவ்வளவுதான். உங்களுடைய பேப்பர் தினமலர்ல உங்களுடைய பேப்பர் தினமலரே சொல்றான், நான் போன மாசம் தான் வந்து நான் வந்து நியூஸ் கார்டு போட்டிருந்தேன், அதை கூட வந்து கண்டுக்காம இருந்திருக்கானுங்க. அது முன்னாடியே வந்து பண்ணியிருந்தா போலீஸ் இம்மா இந்த இவ்வளவு சாவலாம் வந்திருக்காது அவனே சொல்றான். அது தடுக்காது யார் மேல தப்பு? சரி, போன மாசம் தினமலர்ல வரல அப்படின்னா இப்ப நடந்ததுதா? அதுக்கு முந்தா மாசம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கான். அதுக்கு முன்னாடி மாசம் போலீஸ் சரி ஓகே, தினமலர்ல போட்டான், 6 மாசம் கழிச்சு நினைச்சா நான் 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன் இவன் கேட்கல அப்படிமா. 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா 1 மாசம் கழிச்சு இருந்தா நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இவன் கேட்கல அப்படிம்பாங்க. இதெல்லாம் பேச்சா? போன வருஷமே இதே மாதிரி ஒரு கள்ளசாராய சவன் நடந்துதான். போன வருஷமே நடந்துச்சுங்க. போன வருஷம் இல்லைங்க, எப்பயுமே நடக்கிறது தான் அது. வருஷம் நடந்துதான் இருக்கு. ஆமா இருக்கு. குடிச்சா நீங்க ஒரு படத்துலயும் ஒரே நிமிஷம் வருஷம் நடந்து. போன வருஷம் எத்தனை பேர் செத்தாங்க? இது கணக்கு சொல்ல முடியும். 4 பேர். அதான் ப்ரோ நான் சொல்றேன், எத்தனை பேர் செத்தாங்கிறத நீங்க எப்படி கணக்கு எடுப்பீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க? கேஸ் ஆகுறதுனால நியூஸ்ல வரனால நம்ம சொல்றோம். நம்ம கேஸ் வந்து நியூஸ் வரலாம், ஒரு ஆள் கலாச்சாரம். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, நேத்தோட நியூஸ் படி 5 பேர் செத்தாங்க, ஆல்ரெடி இல்ல அதனால சாகல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த 20 பேரோ இல்ல அதுக்கு மேல சாகாம இருந்தா அந்த நியூஸ் எப்படி மாறி இருக்கும்? எங்க மாறி இருக்கும் வேற. நீங்க பதில் அதாங்க இப்ப அந்த நியூஸ் எப்படி ஆயிருக்கும் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அது ஒண்ணு, அது கலாச்சார மாற்றம் இல்லன்னு தான் வந்திருக்கும். இதேதான் ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. அவங்க கேஸா எப்படியாச்சும் மாத்தான் பாப்பாங்க. இப்ப கூட அதை கள்ளச்சாராயன்னு யாரும் சொல்ற கிடையாது. இதுக்கு வேற ஒரு பேர் வச்சு இந்த கேஸ் வந்து எப்படி தப்பிக்கலாம் தான் பாக்குறாங்க. சோ கார்த்திகேயன் சொல்ற மாதிரி அதாவது சாவமா கள்ளச்சாராயமா, செத்துட்டானா அது வந்து விஷசாராயமா. அதான் விஷசாராயம்னு போட்டா அதுக்கு வந்து குண்டூர் பாஸ் ஆகாது. அதான் கான்செப்ட். நீ கவர்மெண்ட் சரக்குலயே வந்து ஆன்சர் தான் போட்டு கலக்குற, நீங்க அடிக்கிற எனக்கு எங்களுக்கு தெரியுது ப்ரோ. இங்க அதெல்லாம் கான்செப்ட் கிடையாது ப்ரோ. கவர்மெண்ட் அதை பேன் பண்ணிட்டாங்க. அதை எடுத்தாகிறது அவனோட தனிப்பட்ட விஷயம். அதை எடுத்துக்கிட்டு அவன் சாகுறானா தனிப்பட்ட விஷயம் அப்படின்றத தாண்டி அவனுக்கான வறுமையும் இங்க பிரச்சனையா இருக்கு. ஓகேவா? அவனால போய் 100 ரூபா 120 ரூபா கொடுத்து ஒரு கோட்டர் வாங்க முடியாது. அதனால வேற வழி இல்லாம வாங்குறான். அதை நம்பி குடிச்சிட்டு இருக்கான் இத்தனை வருஷமா. நீ நேத்து தான் சாராயத்தை கண்டுபிடிச்சு நீ குடிச்ச மாதிரி இல்ல, அவன் பல வருஷமா குடிச்சிட்டு தான் இருக்கான். சரியா? அவன் என்னமோ நேத்து கண்டுபிடிச்சு சாராயத்தை நீ குடிச்சிட்டு செத்து போயிட்டானா நீ பேசலாம். என்னங்க சாராயன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு ஒருத்தன் கொண்டு வந்தாங்க, குடிச்செல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவனை பிடிச்சி சண்டை போடலாம். ஏன் அவனை 10 வருஷமா குடிச்சிட்டு தான் இருக்காங்க. சரியா? அது பிரச்சனை. இப்ப வேற என்ன வறுமையில குடிக்கிறாங்களா சொல்ல 130 ரூபாய் இல்லாம 60 ரூபா குடிச்சு சாப்பிடறான். அவன் வந்து போதையில வாங்குறது இல்ல, அவன் அதுக்கு மேல போதை வேணும் அவனுக்கு. அப்படிலாம் அவன் இன்னும் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் செத்தவள என்ன செத்தவள என்னங்க ஐடி கம்பெனில வேலை பார்த்தானா? சாராயம் ஃபர்ஸ்ட் எவன் குடிப்பான் சொல்லு? 130 ரூபா தான் சரக்கு. உனக்கு 130 ரூபா சரக்கு தான், அவனுக்கு அப்படி. இதெல்லாம் கிராமத்துல செத்தவன்ப்பா பாரு. அவன்லாம் கிராமத்துல ரொம்ப நார்மலா அவனுக்குலாம் வந்து 130 ரூபான்றது கணக்கு தான் அவனுக்கு. 130 ரூபா 150 ரூபா. அந்த வீடியோல இருக்க வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா நீ சென்னையில சாராயம் விற்க முடியுமா? எவனா குடிப்பானா? ஃபர்ஸ்ட் விற்க முடியுமா? அதான் கேள்விங்க. வித்தாலுமே அவனை குடிப்பீங்களா? எவனா குடிப்பீங்களா? சென்னையோட பெரிய இடமா, பெரிய ஊரு. அதெல்லாம் கிராமம். அங்க இருக்கவங்களுக்கு சீப்பா கிடைச்சா ஓகே, அவ்வளவுதான். அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் சம்பாதிக்கிறது டெய்லி 200 ரூபா 300 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஓகே, போய் நான் 150 ரூபாய்க்கு கோட்டர் வாங்கி 50 ரூபாய் அடிப்பேன், அது முடியாது அவங்களுக்கு. ஓகே, 20 ரூபாய்க்கு ஒரு சாராயம் கிடைக்குது பாக்கெட்டு, ரெண்டு பாக்கெட் வாங்கினா 40 ரூபா முடிஞ்சு அடிச்சுடுவான். அப்படின்றத அவங்களோட வறுமை. அவங்க அதை விட்டு 130 ரூபா சரக்கு வாங்கி இந்த நிறைய பேர் வந்து அதுலயும் ஆன்ஸ் எல்லாம் போட்டு அதை வச்சுதான் குடிக்கிறானுங்க. அதுல இருக்கிற போதை பத்தாம தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. போதை பத்தாம. சரியா? இனிமே நேத்து கண்டுபிடிச்ச சாராயத்தை நீ குடிச்சு செத்த மாதிரி பேசிட்டு இருக்க. நீங்க 10 வருஷமா அவன் குடிச்சுட்டு தானே இருக்கான். 70 வருஷமா குடிச்சுதான் ப்ரோ இருக்கான். நான் சொல்றது 10 வருஷம் சும்மா
ஒயின் ஷாப்பையும் பாத்துங்க. வீரன்னு ஒரு நம்ம தமிழ்நாட்டுல வந்து வீரங்கிறது நல்ல பேர். அது ஒரு உண்டி மதுரை வீரன் அந்த மாதிரி ஒரு நல்ல பேர். அந்த பேர்ல வந்து ஒருத்தன் வந்து பாட்டில தயாரிச்சு அதை வந்து ஒயின் ஷாப் கவர்மெண்ட் மூலம் விற்கிறான்னா அவனுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு அதுப்பு இருக்கணும் அவனுக்கு. அதை எதிர்க்க கூட இங்க ஆளு யாரும் இது ஒரு கலப்படம். சரியா, இது ஒரு கலப்படம். சொல்றேன் ப்ரோ, வீரன்னு ஒரு பேரை வச்சு அதை நாளைக்கு மருத்துவ வீரன்னு ஒரு சரக்கு வந்து விற்பானுங்க. நாலு கழிச்சு வந்து வேற ஏதாவது சாமி பேர்ல வைப்பானுங்க. கருப்பன்னு ஒரு பேர் வைப்பாங்க. இத கூட அவனுக்கு கேட்கறது கிடையாது. என்னையே கேட்கணும் உனக்கு? வீரன்னு ஒரு பேர்ல என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? எனக்கு புரியல. எனக்கு என்ன கேட்கணும்? சரக்கு விற்காதீங்கன்னு ஒரு போட்டு பிடிச்சதான் வாங்க, இல்ல விட்டுரு. வேற என்ன? இதெல்லாம் பிரச்சனை தாங்க. இதெல்லாம் இது என்ன நியமம் இருக்கு? பிடிச்சிருந்தா வாங்க, பிராண்ட பிடிச்சிருந்தா வாங்க, இல்ல விட்டுரு, அவ்வளவுதான். உங்களுக்கு ஊழல்ல இருந்து எல்லாமே நார்மலைஸ் தான் ப்ரோ. நார்மலைஸ் நான் சொல்ல, சரியா? இது அவங்களோட. சரி, ஓகே. இதுக்கு திமுக திட்டுங்க, அதிமுக திட்டுங்க, யார வேணாலும் திட்டுங்க, லோக்கல்ல இருக்க அதெல்லாம் ஓகே. திட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறேன். அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. மக்களை திட்டுறதுதான் இதுக்கான பிரயோஜனம். நீ ஏன்டா குடிக்கிற, சாராயம் குடிக்காத அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான்? யோ, நான் டாஸ்மாகில் குடி ரெடி, என்கிட்ட காசு இல்லை பண்ணுவான். நீ டாஸ்மாக்ல வந்து 50% டேக்ஸை போட்டு விற்காத, அதை குறை, அதுக்கு ரெகுலேட் பண்ணு. மது விலக்குன்னு ஒரு துறையை வச்சுக்கிட்டு நீ சரக்கு வித்துட்டு இருக்கீங்க. துறை பேரே வந்து அந்த மினிஸ்டரோட பேரே வந்து மது விலக்கு துறை அமைச்சர். சரக்கு எவ்வளவு விற்கலாம் இந்த வருஷம் அப்படின்றதான் அவங்க வேலை அப்படின்னு இருக்குல்ல, அதை ரெகுலேட் பண்ணுங்க. கொஞ்சம் லேட்டா ஆவாங்க, வேற என்ன? மதத்தோட பேர்ல அடிச்சுக்கிட்டு செத்தாலும் வந்து மக்கள் மேல தப்பு. ஒரு மாட்டுக்கறி ஒருத்தன் வந்து சாப்பிட்டான்னு அவன் வந்து எடுத்துக்கொண்டானா அவன் மக்கள் மேல தப்பு. கவர்மெண்ட் மேல என்னதான் தப்பு இருக்கு ப்ரோ? நீங்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்க சொல்றீங்க. கவர்மெண்ட் மேல தப்பு அப்படின்னா நீ கவர்மெண்ட்டை சொல்ற, கட்சியை சொல்றியா? கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்னா என்ன? கவர்மெண்ட்னா புரியல எனக்கு. கவர்மெண்ட்டை சொல்றியா, கட்சி சொல்றியா? கவர்மெண்ட்டையும் கவர்மெண்ட் நடத்துற கட்சியும் சேர்த்துதான். சரி, ஓகே, சொல்லிட்டேன். கட்சி மாறிடுச்சுன்னா இது மாறிடுமா? சாராயம் எல்லாம் போயிடுமா? அப்படிதான் கட்சி வச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுல? சாராயத்தை ஒழிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கட்சி வச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுல? இன்னும் எங்க அண்ணா வந்தா மாத்திருவாருன்னு யாரும் சொல்லக்கூடாது. டிவி கேட்காருங்க. இதுவே ஏடிஎம்கே கவர்மெண்டா இருந்தா எத்தனை புரட்சி போராட்டம் வெடிச்சிருக்கோம், எவ்வளவு பேர் வாயை திறந்து பேசிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த போராட்டம், புரட்சி, அவன் கருத்து சொன்னானா இவன் கருத்து சொன்னா, அதையே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல பிரச்சனைக்கு தீர்வு என்னையா? இந்த கவர்மெண்ட் வச்சு செஞ்சாங்கல்ல, இப்போ நிறைய பேர் வாய மூடிட்டு இருக்கானுங்க எல்லாம். எப்படி தெரியுமா இருக்கு? உன் பர்சனல் பிரச்சனை பேசுற மாதிரி இருக்கு. இது நடக்கும்போது அவன் பேசினானே, இப்பயும் ஏன் பேச மாட்டேன்தான்? உனக்கு தேவை அவன் பேசணும், இவன் பேசணும். அவன் பேசல, இவன் பேசல, இதுதானே பிரச்சனை. உன் பிரச்சனை உனக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வும் கிடையாது, இந்த பிரச்சனைக்கான இதுவும் கிடையாது. அவன் அன்னைக்கு பேசினால இன்னைக்கு பேசணும். தீர்வு ஒண்ணுதான் ப்ரோ. என்ன இப்படி வந்து தமிழ்நாட்டுல வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ? எனக்கு தெரிஞ்சு சவுத் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வந்து நான் கேள்விப்பட்டது. அதே மாதிரி வட தமிழ் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து கள்ளசாரம் குடிக்க மாட்டோம். இங்க தான் குடிக்கிறாங்க. இங்க கிடைக்குது, குடிக்கிறானுவா. அந்த மதுவிலக்கு அதிகாரிலாம் ஏன் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ணாம விட்டாங்க? கலெக்டர் ஏன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ண முடியல? இதெல்லாம் பண்ணா வந்து அடுத்து வரவனுக்கு பயம் இருக்கும். நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் செத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, நம்ம இப்படி அப்புறமா அதெல்லாம் சட்டத்துல இது அது வந்து இதுல நோட் இருக்கு. யாரையும் டைரக்டா எல்லாம் டிஸ்மிஸ் பண்ண முடியாது எடுத்தடுப்புல. எல்லாத்தையும் மக்கள் மறந்துடுவாங்கல்ல. கார்த்திக் ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட். இதெல்லாம் தீர்வு காணணும். இதை வந்து அரசு மேல குறை சொல்றது, அதெல்லாம் பாயிண்ட் எல்லாம் கரெக்ட். ஆனா அந்த
போன தடவை வந்த மாதிரி எவ்வளவு சமூக போராளிகள் எப்படி கொந்தளிச்சு வந்தாங்க. இப்ப யாரும் எல்லாரும் வாய மூடிட்டு இருக்காங்க. அதுதாங்க உங்களுக்கு என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்கு தேவையில்லை. அன்னைக்கு அவன் பேசினான்ல, இன்னைக்கு ஏன் வாய மூட்டு இருக்கான், அவனை பிடிச்ச அடி அப்படின்னு தான் இருக்கீங்களே தவிர சந்தர்ப்பம் கிடைச்சி வாய்ப்பு. இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு விஜய் ஃபேன் இல்லைங்க, ஒரு விஜய் ஃபேன் பீஸ்ட் வரும்போது பீஸ்ட் நல்லாலும் சொல்லி அஜித் எல்லாம் திட்டாங்க அப்படின்னா, அடுத்த அஜித் படம் வரும்போது மொக்கையா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து என் படம் நல்லா இல்லைன்னு சொல்லி திட்டினல, நான் உனக்கு திட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. உன் படம் நல்லாலாம் திட்டினாடா, உன் படமும் நல்லா அவன் திட்டுறான், அவனோட நல்ல படம் எடுக்கன்றத யோசிக்கிறது இல்ல. அன்னைக்கு பேசினானுங்களே இன்னைக்கு பேசாம இருக்கானுங்களே அவனை அடிக்க. இதுக்கான தீர்வு என்ன இருக்கு இங்க? இது யாருமே பேசுறது இல்லையே. திமுக அன்னைக்கு பேசினார்ல சூர்யா, இன்னைக்கு ஏன் வாயை திறக்கல? இப்படிதான் சூர்யா திறந்தான்னா திறக்கலாம் வாய. என்ன மாற போகுது? இன்னைக்கு விஜய் போய் நிக்கிறாரு, என்ன மாறிட போகுது? இப்ப விஜய் போறாரு, ஆறுதல் தெரிவிக்கிறாரு, என்ன மாறிட போகுது? ஒண்ணும் மாறாது. இல்ல ஜி, தீர்வுன்றது உடனே இன்னைக்கு யோசிச்சு நாளைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது கண்டிப்பா. ஆனா இந்த சமயத்துல என்ன பண்ணுன்றது ஒண்ணு இருக்குல்ல, தீர்வுன்றது கண்டிப்பா வரணும் கண்டிப்பா. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு 10ஆம் தேதி போய் திமுக ஓட்டு போடுவாங்க பாருங்க விக்கிரவாண்டியில. கள்ளக்குறிச்சி தொகுதியில ஜெயிக்க வச்சாங்கல்ல கள்ளக்குறிச்சி. ஆமா ஓகே, அதே கள்ளக்குறிச்சி தொகுதி. சரி, இல்ல ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு விஜய் போய் பார்த்தாரு, அப்பனா அவர் கட்சி இது ஸ்டாண்ட்ல வந்து பூர்ண மதுவிலக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாரா, இல்ல அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கட்சி அனௌன்ஸ் பண்ண போறாரு? இன்னைக்கு போய் பார்த்தது வந்து ஒரு தலைவரை போய் பார்த்திருக்காரு, எல்லாம் ஓகே. ஆனா அவங்க தப்பு பண்ணி அவனா குடிச்சு செத்து போயிருக்கான். இதை போய் பார்த்ததுக்கு ஆறுதல் சொல்லணும். அவன் பண்ண தப்பு தானே. அப்படி பார்த்தா ராங் சைட்ல போய் செத்து போனவன், அதே போல ஒவ்வொன்னா போய் இதை பண்றவங்க எல்லாரும் போய் தான் செத்து போனது ஆறுதல். புரிஞ்சுக்கணும். செத்து போனது ஏன்டா எப்படி செத்து போயிட்டா அப்படின்னா ஆறுதல் அதெல்லாம் பண்ண முடியாது. அவன் குடும்பத்துக்கு ஒருத்தன் போய் செத்து போயிட்டான், ஒரு அம்மா நிக்குது, ஒரு குழந்தை நிக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஆயிப்போச்சுமா, அதுக்கான ஆறுதல் தான். வேற என்ன? அப்படி பார்த்தா எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது கத்தி. உதாரணத்துக்கு ராங் சைட்ல போய் ஒருத்தர் செத்து போறான், அகைன்ஸ்ட் டிராபிக் ஓட்டிட்டு போறான், ஸ்பீடா போறான், 150 போறான், அப்படி பார்த்தா அவனும் போய் செத்து போயிட்டு அவங்க வீட்டுக்கு எல்லாமே எளிய மக்களுங்க. அவங்க என்னங்க இது என்னங்க அநியாயமா இருக்கு? செத்தது எல்லாம் எளிய மக்கள். அவனுக்கு வந்து அவன் சாராயம் குடிச்சது தப்பு நீங்க பேசுறீங்க, ஓகே. சாராயம் தாங்க அவனால குடிக்க முடியும், அவன்கிட்ட காசு அவ்வளவுதாங்க இருக்கு. கார்த்தி, அவன் சாராயம் குடிக்கிறான், அவன் காசு கம்மியா இருக்கு, குடிக்கிறான். குடிக்கிறது வந்து அவன் ரிஸ்க் எடுத்து தான் குடிக்கிறான். அவனுக்கும் தெரியும் இது தப்பானா அவனுக்கு மரணம் தான் உறுதிங்கிற மாதிரி தான் அது. இப்ப உதாரணத்துக்கு அதே தான் சொல்றேன், பைக்ல ஹெல்மெட் போடாம ஒரு 150 அகைன்ஸ்ட் டிராபிக் போறான்னா அவனுக்கு தெரியும் மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம காலின்னு தெரியும். அது தெரிஞ்சுதான் அந்த ஸ்டெப் அவன் எடுக்கிறான், தெரியாம கிடையாது. கரெக்டா? அவனும் நீங்க சொன்ன மாதிரி அவன் இன்னைக்கு நேரத்து குடிக்கல, அதுக்காக அவன் இன்னைக்கு நேரத்து குடிக்கல. நீங்க சொன்ன அதே இதை நானும் ஒத்துக்கிறேன். அவன் இன்னைக்கு நேரத்து குடிக்கல, பல வருஷமா குடிக்கிறான். அவன் நம்பிக்கை கம்மியான காசு குடிக்கும் போது எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் அவன் குடிக்கிறான். ஒரு நாள் இப்படி மாறும் அப்படிங்கிறது லா ஆஃப் ஆவரேஜ் படிதான். எல்லா நாளும் சரக்கு நல்லா இருக்க போறது கிடையாது. ஒரு நாள் கள்ளச்சாரம் விஷச்சாரமா மாறும் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும். தெரிஞ்சே அவங்க செய்யறாங்க. தெரிஞ்சே செய்யறத வந்து கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபாய் ஏன் கொடுக்குதுன்னு தெரியல. அதே போல விஜய் போய் பாக்குறாரு, அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க. அவங்க வந்து தெரிஞ்சு செய்ய தப்புக்கு எதுக்கு வந்து ப்ரோ குடுக்கறது செத்தவனுக்காக இல்ல ப்ரோ, அவங்க ஃபேமிலிக்காக. அதாவது இப்ப தனியா நிக்கிறாங்க சில குழந்தைங்கலாம், பேரண்ட்ஸ் கூட இல்லாம இருக்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் சேனல்ல வந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக பேலன்ஸ் இருக்கிறது. சரிங்க, அப்படியே பார்த்தாலும் அப்ப யாரு தப்பு பண்ணிட்டு செத்து போனாலும் அவங்க ஃபேமிலிக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாமா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு, தப்பு செஞ்சுதான் இறந்திருக்காரு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சாராயம் குடிக்கிறவங்கன்ற வந்து ஏழ்மையில இருக்க ஒரு ஆம்பளையா தான் இருப்பான். இதுல கூட 2 பொம்பளைங்க செத்து இருந்திருக்காங்க போட்டிருக்காங்க, எனக்கு டீட்டெயில் தெரியல. மிச்சம் செத்தவங்க எல்லாம் ஆம்பளையா தான் இருப்பாங்க, சரியா? அவன் குடும்பம் வருமானத்துல தான் இருக்கும், வறுமையில தான் இருக்கும், சரியா? அப்படியே ஒருத்தர் செத்து போயிட்டான், சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான். அப்பாவோ இல்ல அண்ணனோ தம்பி இந்த மாதிரி இருக்கும், இல்ல மேக்சிமம் அப்பா தான் இருக்கும், வயசானாலும் சாராயம் குடிப்பாங்க. செத்து போயிட்டான், ஓகே. அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல இதுல நானும் நிறைய முரண்படுறேன். ஆனா ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு சீமான் சொன்னது பாத்தீங்களா? அது அவர் சொல்லியிருந்தாரு, எதுக்கு வந்து மக்கள் பணத்தை தரீங்க,
இந்த மாதிரி யாயாட்டுறதெல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்றீங்களோ, நம்ம கள்ளச்சாரம் காட்சி அரெஸ்ட் பண்ற கூட்டத்தையும் வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்றாரு. இது வந்து சினிமா தரமா இருக்கும் டயலாக். ஆனா வந்து சொல்றது கரெக்ட் தானே. காட்சி ஒருத்தன் லாபம் பாக்குறான், அவர்கிட்ட வாங்கி செத்தவனுக்கு கொடுங்க. எதுக்கு எல்லாத்துக்குமே வரி பணத்துல தான் எல்லாமே தரணுமா? எல்லா கவர்மெண்ட்டும் அதே தான் பண்ணணுமா? இப்ப ரோட்டுக்கும் இதுக்கு தான் டாக்ஸ் கட்டுறோம். தண்ணி அடிக்காம எல்லாரும் விழுந்து விழுந்து டாக்ஸ் கட்டுறாங்க, காசெல்லாம் தூக்கி இந்த மாதிரி திரும்பி செத்து போனா 2 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்குறீங்க. 10 லட்சம் ஈஸி கிடையாதுல்ல. இதுக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஐடிலயே இருக்கவனுக்கே வந்து 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நீங்களே சொல்லுங்க. ஃப்ரெஷருக்கு 4 கோடிங்க. அது இல்லாம வந்து பாருங்க, இது என்னங்க அநியாயமா இருக்கு. அப்பாவை இழந்து சரி எல்லாரும் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்த காசையும் அவனுக்கு கொடுத்த 10 லட்சத்தையும் நான் சம்பாரிச்சு கட்டுற டாக்ஸ் ஏன் கொடுக்குறேன்னு கேக்குறது என்னங்க அர்த்தம் இருக்கு? அது குடும்பம் என்ன ஆகும் கார்த்தி? அப்படி எல்லாரும் பாருங்க கார்த்தி, எதுக்கு இவருக்கு மட்டும் பாக்குறீங்க? அப்பா இல்லாத ஏதோ குழந்தைங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் எப்படி பாவம் பார்க்க முடியும்? ஏன் பார்க்க முடியாது? நீங்க சொல்ற அதே ரீசன் அப்பா ஏதோ கணக்கா சுத்து போறாரு. பணத்தை வேல்யூ பண்ணாத தம்பி, பணமே கிடையாது கார்த்தி. இது வந்து ஹெல்ப் பண்றீங்க நீங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு குழந்தைக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஆமா, நான் அதுங்கிறேன். இதே மாதிரி ஏழை குழந்தை அவங்க அப்பா வந்து இயற்கையா செத்து போயிருந்தாருன்னா காசு கொடுத்துருக்க மாட்டீங்க. கரெக்டா? இதே பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, இதே உங்க வீட்டு கள்ளக்குறிச்சியில இறந்ததுக்கு நீங்க சொல்ற அதே லாஜிக் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து இயற்கை உபாதையால் இறந்து போயிட்டாரு. அவருக்கும் அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது. ஆனா இந்த குழந்தைக்கு 10 லட்சம் ரூபாய் தரீங்க, இன்னொரு குழந்தைக்கு 10 லட்சம் ரூபாய் கிடையாது. எதுக்கு? ரெண்டு பேரும் ஏழைதான். அது கவர்மெண்ட்டுமே இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாங்க. ஓகே, ஆக்ஷனலிஸ்டும் கொடுக்குறாங்க. ஓகே, ஆனா அவங்க ஏன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஏன் போய் சேர்ந்துச்சுன்னு வந்து நம்ம ஆதங்கப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒண்ணு கிடையாது. ஓகே, அப்படியா அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒண்ணு போய் சேருதுன்னு ஓகே நினைக்கலாம். போன மாசம் வந்து தீவுபத்திர ஓமன்ல அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? ஓமனுக்குலாம் இங்க இருந்து காசு அனுப்ப முடியுமா? நீ ஏன் பேசிட்டு இருக்க? 3 லட்சம் கொடுத்தாங்க. இவங்களுக்கு 10 லட்சம். சிவகாசில வந்து 10 லட்சம் இல்லையா? 10 கோடி கொடுக்கும். உனக்கு என்ன பிரச்சனை அதுல? கார்த்தி பிரச்சனை இல்ல கார்த்தி, இது வந்து பொலிட்டிஷியன் ஆகுது கார்த்தி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே இப்ப 10 லட்சம் தரணும். இது வந்து என்ன தெரியுமா? அடுத்து ஏடிஎம்கே வரும், அவன் 10 லட்சம் சொல்லுவாங்க. அடுத்து வர கட்சி 20 லட்சம். நீங்க சொல்ற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. நீங்க சொல்ற அதை நான் ஒத்துக்கிறேன். மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்றதுக்கு நீங்க 4 கோடி 40 கோடி கூட செலவு பண்ணுங்க. விழிப்புணர்வு கொண்டு ப்ராப்ளம் மொத்தமா ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க வந்து இப்ப நடக்குது, இப்போதைக்கு நான் என்ன பண்றது, சரி 10 லட்சம் ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் மூடிடுறேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மென்டாலிட்டி போய்கிட்டே இருக்கு பாருங்க. அது வந்து கட்சிக்காரங்க பண்ற விஷயம். பட் அப்படி நம்ம நினைக்க கூடாது. அந்த 10 லட்சத்தை அதுக்காக லஞ்சம் மக்கள் வந்து தெருவில் வந்து போராடிடக்கூடாது. அதுக்கான லஞ்சம் தான். அந்த விமர்சனம் ஓகேங்க, அந்த விமர்சனம் வச்சா ஓகே. அது கவர்மெண்ட் மேல நீங்க வைக்கிற விமர்சனம் அது ஓகே, அது நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அந்த 10 லட்சம் போய் சேர்றவங்களை வந்து நீங்க வந்து அவனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க கோடி கோடியா, அது மேட்டர் இல்லைங்க உங்களுக்கு. கல்வி செலவு, குழந்தைகளோட கல்வி செலவு அந்த இடத்துல வந்து காசு வந்து நீக்குங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்க கவர்மெண்ட்ட பிளேம் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல, ஓகேவா? 10 லட்சம் அவனுக்கு ஏன் அது வந்து அந்த பாயிண்ட் ஏத்துக்க முடியாது. கார்த்தி, நீங்க 10 லட்சம் ஏன் இவருக்கு தரீங்கன்னு கேட்கல, 10 லட்சம் ஏன் எல்லாருக்கும் மீதி பேருக்கும் தர மாட்டீங்கன்னு தான் கேட்கிறேன். நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். அப்பா இல்லாத குழந்தைங்களே இல்லையா தமிழ்நாட்டுல? கஷ்டப்பட்ட குழந்தைங்களே இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கூட பண்ணுங்க. அதே மாதிரி இவங்களுக்கு மட்டும் 10 லட்சம் தான் கேட்கிறேன் நான். கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க பண்ணுங்கன்னு ஒரு ஸ்கீம் போட்டுக்கோங்க, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே இது பண்ணுங்கன்னு சொல்றோம். எனக்கு தெரிஞ்ச சிவகாசியில வந்து நிறைய பேர் இறந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த பட்டாசு தொழிற்சாலையில அவங்க வந்து அவங்களோட குடும்பத்துக்காக வேண்டி அந்த ஆபத்தான தொழில தான் ஈடுபடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி நான் என் வாழ்க்கையிலே நினைவுல கிடையாது. ஏதோ 50,000 தருவாங்க, 1 லட்சம் தருவாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா முன்னாடி கவர்மெண்ட் எம்ப்ளாயி படிக்க வைக்கிறேன், படிக்க வச்சுட்டு இது பண்றேன்னு சொல்லுங்க. 10 லட்சம் வந்து முன்னாடி வந்து ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் வந்து 12 பேர் செத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்ப திரும்ப அதை அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்து நாளைக்கு ஒருத்தன் சாவா, அவனுக்கு 10 லட்சம். வேற வழி, இதுக்கு என்னதான் தெரியும்? வேற வழி கவர்மெண்ட் தாங்க தெரியும். வேற வழி. சென்னையில விலை வந்தா 5000 எல்லாருக்கும். அதே மாதிரிதான் தூத்துக்குடியில வந்தா 5000. வேற வழி இல்லைங்க, பிடிச்சாச்சு. ஓகே, அவனுக்கு 3000 கொடுத்தா அவன் கோபப்படுவான்ல, என்னடா சென்னையில இருக்கவனுக்கு 5000 எனக்கு 3000 கேட்பான்ல. அதான் சொல்றேன். இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து இந்த கவர்மெண்ட் செட் பண்ணிட்டு போதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வரப்போற கவர்மெண்ட் வந்து மினிமம் 10 லட்சம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலதான் போகும்.
ஆமா ஆமா ஏங்க, நான் தான் சொல்லிட்டேனே, மாசம் 1000 ரூபான்றது செட் பண்ணிட்டாங்க. ஓகே, நீ 1500 குடுக்குறியா 2000 குடுக்குறியான்றதான் பேச்சுங்க. நீ 1000 ரூபாய் எடுக்கிறது வாய்ப்பே இல்லை. எடப்பாடி என்ன சொல்லுவாரு, நான் 1500 கொடுக்குறேன்னு சொல்லி 2026 கேம்பெயின்ல மேனிஃபெஸ்டோ கொடுப்பாரு வாக்குறுதியா. நீ 1500 ஆக்குறியா 2000 ஆக்குறியா மகளிருக்கு, அதுதான் பேச்சு. பஸ் ஃப்ரீன்னு விட்ட, பெண்களுக்கு ஃப்ரீ. ஓகே, ஆண்களுக்கு சேர்த்து ஃப்ரீன்னு ஓடுவியா இல்ல பெண்களுக்கு மட்டும் தான் ஓடுவியா அப்படின்றத போச்சு. நீ ஆரம்பிச்சிட்டேன்னா நிறுத்த முடியாதுங்க அது. நீங்க கவர்மெண்டால என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்க. ஒரு ஊழலை ஒழிக்க முடியுமா? முடியவே முடியாது கண்டிப்பா. ஒரு கொலைய தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நிறுத்த முடியும்? முடியவே முடியாது. ஒரு கள்ளச்சாராயத்தை வந்து காய்ச்சல் வந்து நிறுத்தலாமா முடியாதா ஒரு கவர்மெண்ட் நினைச்சா? நீங்க கவர்மெண்ட் ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே முன்னாடி இருந்து. மக்கள் மேல கவர்மெண்டால என்ன ஒரு ஊழலை ஒழிக்க முடியாது, ஓகே, கொலையை ஒழிக்க முடியாது, கொள்ளையை ஒழிக்க முடியாது, கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாதா? அப்புறம் எதுக்கு அது தனியா கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாதா அப்படின்னு மிச்சப்பா கேக்குறீங்க. எல்லாத்தையும் ஒழிக்க முடியாது, எதையுமே ஒழிக்க முடியாது. எதை ஒழிச்சிருக்கு கவர்மெண்ட்? எல்லாமே 100% பண்ண முடியாது. எதை ஒழிச்சிருக்கு? பரிசு ஒழிச்சிருக்கா? கலாச்சாரத்தை ஒழிச்சிருக்கா? விவசாயத்தை ஒழிச்சிருக்கா? எதை ஒழிச்சிருக்கு? எதையுமே ஒழிக்க முடியாது. கள்ளச்சாராய சாவை வந்து இப்போ முதல் தடவை நடந்துருந்துச்சுன்னா நீங்க பேசலாம். இதே ஒரு வருஷத்துக்கு முன்னால மரக்காணத்திலையும் இதுலயும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அப்பேற்பட்ட சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் அரசு காட்டுற மெத்தனம் இருக்குல்ல, அதுதான் இங்க வந்து நீங்க பேசும் பொருளை மாத்த வேண்டியது. திடீர்னு ஒண்ணு நடந்துடல. அப்ப 1 இயருக்கு முன்னால நடந்து இவ்வளவு பெரிய கலையபுரமாகி அரசே 10 லட்சம் கொடுத்து கள்ளச்சாரம் இப்படி பெருக்கெடுத்து ஓடுதுன்னு எதிர்கட்சிகள் குரல் கொடுத்து போராடினதெல்லாம் இன்னும் இது 1 வருஷ காலகட்டத்தில் திரும்பி, அதுவும் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முதல் நாள். பெரும்பாலும் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது அப்படின்னாலே ஒட்டுமொத்த மாவட்ட எஸ்பிக்களும் கவனமாவாங்க. தங்களோட மாவட்டத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அது சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும்னு. அவ்வளவு கவனமா இருக்கிற காலகட்டத்திலேயே, அதுவும் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டத்துக்கு முதல் நாள் இவ்வளவு பேரு சாராயத்துல சாவுறாங்க அப்படிங்கிறது அரசோட மெத்தனம் இல்லாம என்ன நினைக்கிறீங்க கார்த்தி நீங்க? இல்ல கண்டிப்பா நான் அரசோட மெத்தனம் தான். நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி சட்டமன்ற கூட்டத்தொடர் தான் தொடங்கினதுக்கு அப்புறம் வந்து பாராட்ட மழை தான் பொழிஞ்சிருக்கும். 40 அடிச்சாங்க. திராவிட மாடல் இந்தியாவுக்கு சாட்சி, இந்தியாவுக்கே அவங்க தான். எந்த ஸ்டேட்லயுமே இந்த மாதிரி கிளீன் ஸ்வீப் பண்ணல. அதெல்லாம் பெருமையா பேசியிருக்க வேண்டிய தருணத்துல அவங்களுக்கு வந்து பெரிய டிராபேக் தான் அது. அதை நம்ம போன சம்பவம் நடந்தப்ப இதே மாதிரி அதிகாரிகளை மாத்தினாங்க, இதே மாதிரி நிவாரண பணம் கொடுத்தாங்க. குறிப்பா அதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட், மெத்தனால் தான் இந்த சாராய சாவுகளுக்கு காரணம்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்க மெத்தனால் பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் 11 தொழிற்சாலைகளுக்கு அரசாங்கம் நோட்டீஸ் அனுப்பிச்சு, நீங்க உற்பத்தி பண்ற மெத்தனால் எவ்வளவு, அது எங்கெங்க கொடுக்கப்படுதுங்கிற லிஸ்ட் எங்களுக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி கண்காணிப்பு எல்லாம் நடக்கவே இல்லையா? இங்கேயும் சாவுக்கு மெத்தனால் காரணம் சொல்றாங்க. ஒரு 11 ஃபேக்டரியை நீங்க ஒழுங்கா கண்காணிச்சிருந்தாலே இந்த இவ்வளவு சாவுகள் நடந்திருக்காரு. கலெக்டரே போய் சொல்லி வச்சிருக்காங்க ப்ரோ. எப்படி அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. 10 லட்சம் கொடுக்கிறது, அது அரசு காட்டின மெத்தனம், அப்பாவிகளோட உயிர், அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் நினைச்சு 10 லட்சம் கொடுக்குதுன்னு நீங்க சொல்ற கருத்து நியாயமானது. ஆனா இந்த 10 லட்சம் சொல்லி இவ்வளவு செலவு பண்றீங்களே, இந்த செலவை சாராய கண்காணிப்புக்கு ஏன் நீங்க செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு அப்பாவி மக்களோட உயிர் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா உங்களுக்கு டாஸ்மாக் விற்பனை குறைஞ்சு போயிருங்கிறதுக்காண்டியாச்சும் சாராயம் விற்பனை கூடாதுன்னு நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களே, ஏன் எடுக்கல? அரசாங்கத்தை பொத்தாம்பதா குத்தம் சொல்லணும்னு சொல்லவே இல்லை கார்த்தி. ஆனா ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கூட இங்க இது மரக்காணத்துல ஒரு 12 பேரு 13 பேரு, அடுத்து செங்கல்பட்டுல வந்து 8 பேர் செத்தப்ப கூட அதுக்கப்புறமும் தன்னை திருத்திக்காத ஒரு மெத்தனம் காட்டுற அதிகாரிகளை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? இல்லைண்ணா, அது நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகேண்ணா, ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்லாம் இருக்கணும். அதை தாண்டி இங்க வந்து இருக்கிற பாப்புலேஷனுக்கும் இருக்கிற போலீஸ் பவருக்கும் என்ன பண்ணிட முடியும்னா, எல்லா தப்பையும் எப்படி சரி பண்ணிட முடியும்? கார்த்தி, உங்களுக்கு ஹெல்மெட் கவர்மெண்டால மட்டும் பெரும்பாலும் 10 வருஷத்துக்கு முன்னால சென்னையில நிறைய பேர்லாம் ஹெல்மெட் போட மாட்டாங்க. ஹெல்மெட் போறத வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% ஹெல்மெட் போடுற அளவுக்கு சென்னையில எப்படி வந்துச்சு? சென்னையிலையும் பெருநகரங்களையும் எப்படி கொண்டு வந்தீங்க? அடுத்தடுத்து ஃபைன் போடுறீங்க, அதனாலதான். ஆமா ஆமா. ஆனா இன்னைக்குமே ஹெல்மெட் எப்படின்னா சும்மா வந்து மேல வந்து ஒரு தொப்பி மாதிரி போட்டு தானே போயிட்டு இருக்காங்க. இல்ல கார்த்தி, அதோட ஒப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கள்ளச்சாராயங்கள்லாம் குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட கிராமப்புற பகுதிகளில் மட்டும்தான் இருக்கு.
தமிழ்நாடு முழுக்க கிராமத்துல கள்ளச்சாராயம் மட்டும் தானே முடியாது. இருக்கு, கிராமத்துல மட்டும் தான் இருக்கு. இல்ல கிராமத்துல மட்டும்தான் இருக்கு, அது ரொம்ப இன்டீரியரா மட்டும் தான் இருக்கு. குறிப்பா ஒரு சில மாவட்டங்கள்ல தான் இருக்கு. கள்ளச்சாராயம் முழுக்க நீக்கப்பட்ட மாவட்டங்கள் நிறைய வந்துருச்சு. நீங்க தான் வீதிக்கு வீதி கடையை திறந்து வச்சு கொடுக்குறீங்களா, அப்புறம் எதுக்கு கள்ளச்சாராயம் குடிக்கணும்? அது ஸ்லோ பாய்சன் தான், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஏங்க தஞ்சாவூர்ல டாஸ்மாக் சாரை குடிச்ச 2 பேர் இறந்தாங்களே, என்ன தீர்வு கிடைச்சிச்சு? இவரு காஞ்சிபுரம் மாவட்ட ஊரு எடப்பாடியே ஒருத்தர் வந்து இறந்து போய் கிடக்காரு ஆக்சிடென்ட்ல. குடிச்சு போயிட்டு வீட்டுல கடந்து மேல வந்து லாரி வருது. சரிண்ணா, இப்ப நான் கேக்குறது, இப்ப அதிமுக கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னா சரியாயிடுமா? இல்ல கார்த்தி, நீங்க கரெக்டான கேள்வி. கவர்மெண்ட் மாறினால இது மாற போறதே கிடையாது. நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து மக்களா திருந்தாம இதெல்லாம் நடக்க போறதே கிடையாது. கார்த்தி, ஆட்சி வந்தா மாறிடுமா, வேற கட்சி வந்து ஆண்டா மாறிடுமா, இந்த இடைத்தேர்தல்ல ஓட்டு குறைஞ்சிருமா, இந்த அளவுக்கான சலிப்பு குரல் நம்மளுக்கு கிளம்பக்கூடாது கார்த்தி. ஆனா ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு ஏதாச்சும் ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணும். நம்ம இது வந்து அடுத்த அது மக்களுக்கு உருவாக்கணும். அதான் நான் சொல்றேன், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும், இதை பண்ணக்கூடாதுன்றது மக்கள் தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணுமே தவிர, அரசியல்வாதிகளோ இவங்க வருவாங்க வந்து செக் கொடுப்பாங்க, இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, இவங்க வந்து இது வந்து எதையுமே மாத்தாதுண்ணா மக்களை. ஓகே, இதை பண்ணா இது இப்படி ஒரு தப்பான விஷயம், இது வந்து என்னைக்குனாலும் உனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வரணும். இந்த பிராக்டிஸ் வந்தா மட்டும் தான் மாற முடியும். வந்தா நடக்காதான் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஆட்சி பிடிக்காம தானே திமுக ஆட்சியை கொண்டு வந்திருக்கோம். அப்ப அங்கேயும் சாராய சாவுகள் நடக்கும், இங்கேயும் சாராய சாவுகள் நடக்கும் அப்படின்னா அந்த மக்கள் வாக்கு போடுறதுக்கான ஒரு நம்பகத்தை இழந்துட மாட்டாங்களா? எந்த ஆட்சி வந்தாலும் இது இருக்கும்டாங்கிற சலிப்பு மக்களுக்கு வர்றது வந்து நல்ல அபாயம் கிடையாதுல்ல. சாராயத்தை விற்கிறதா யாரு? இது எங்கே இருந்து எவனவத்தை விற்கிறானா? எல்லாம் கட்சிக்காரங்க, கட்சியில இருக்கவங்க ஆதரவு. அதை தாண்டி ஒரு இல்லீகல் பிசினஸ் யாராவது ஒருத்தர் பண்ணிட முடியுமா ஒரு கட்சி சப்போர்ட் இல்லாம? கார்த்திக் ப்ரோ, அது வந்து காட்டு, அந்த கல்வராய மலை காடு, அந்த மலை பகுதியில காய்ச்சுறாங்க, அது ஊருக்குள்ள வருது. காட்டு இல்ல அது அதான் சொல்லுங்க, எந்த சாராயம் விட்டுருங்க, இல்ல கார்த்தி, இல்ல சம்பந்தப்பட்ட கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு அந்த பிரச்சனைய. குறிப்பா இப்ப இடையில ஒரு தோழர் சொன்ன மாதிரி தினமலர்ல சில மாதங்களுக்கு முன்னால இந்த கல்வராயன் மலையில சாராய உற்பத்தி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான இது எழுதுறப்ப வச்சும், அதாவது ஒரு குறிப்பிடத்தக்க இதாச்சும் அப்பவாச்சும் நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாமே. ஒரு மெத்தனத்துக்காண்டி 40க்கு மேற்பட்ட உயிர்களுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கார்த்தி. ஆமா, ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு மாமூல் கொடுத்துட்டு அவன் காய்ச்சிட்டு இருக்காங்க. இல்லைண்ணா, அதை நான் வந்து சாதாரணமா சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா, எல்லா விஷயத்துக்குமே கவர்மெண்ட் அம்பாதீங்க. கவர்மெண்ட் வந்து அந்த நீங்க சொல்ற எல்லாத்துக்கான தீர்வு கவர்மெண்ட் கொடுக்கவே கொடுக்காது, எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்காது. யாருமே வந்து இங்க மக்களுக்கான ஆட்சியில நடத்தல. எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கணும், அதை வச்சுட்டு ஆட்சியில இருக்கணும். அவங்க வந்து ஒரு கம்பெனி மேலதான் எடுத்துட்டு இருக்காங்க. கம்பெனிக்குள்ள நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தான் பாத்துக்கணும், நம்ம பிரச்சனை நம்ம தான் தீர்த்துக்கணுன்ற மாதிரிதான் இருக்கும். மக்கள் அப்படிதான் விழிப்புணர்வு வரணும் அப்படின்றத நான் சொல்றேன். எனக்கான தலைவர் இவருங்க, இவர் வந்தா மாத்திடுவாரு, இவர் வந்தா ஊழல ஒழிச்சிருவாரு. அப்ப இந்த சிந்தனையே மக்களுக்கு வரக்கூடாது. தப்பிச்சு போறதுக்கு இதுல இருந்து எவனோ ஒருத்த வந்து காப்பாத்திடுவான்ற சிந்தனையும் வராம, இதுல இருந்து நீ தப்பிச்சு போறதுக்கான வழி நீ தெரிவிக்கிறதா சரியான கூட்டா இருக்கும். மக்கள்கிட்ட வந்து கார்த்தி, நீங்க வந்து மாற்றம் ஒரே நாள்ல வந்துரும், விழிப்புணர்வு ஒரே நாள்ல வந்துரும் நினைக்காதீங்க கார்த்தி. அந்த மாற்றத்தையும் விழிப்புணர்வையும் மெதுவான பயத்தையும் அரசு தான் ஏற்படுத்தணும். அதுக்குதான் மதுவிலக்கு துறைன்னு ஒண்ணு இருக்கு. இவ்வளவு ஆயிரக்கணக்கான எல்லாத்தையுமே கவர்மெண்ட் மேல எப்படி சொல்ல முடியும்? மக்களும் கொஞ்சம் எடுக்கணும்ல. கவர்மெண்டே எல்லாம் பண்ணணும், கவர்மெண்டே எல்லாம் பண்ணணும் வர முடியும். இல்ல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப குடிச்சவங்க யாருமே வந்து தெரியாம குடிச்சாங்களா? குடிச்சவங்க யாருக்குமே இது வந்து கள்ளச்சாராயம்னே தெரியாதா? கள்ளச்சாராயம் தெரியாதா? இல்லைங்க, குடிச்சா செத்துருவன்னு தெரிஞ்சவனா குடிப்பானா? என்ன அவன சூசைட் பண்ணிக்காம குடிச்சான்? இல்ல ரிஸ்க்னு தெரியாதா கார்த்தி? இப்ப உதாரணத்துக்கு டாஸ்மாக்ல போய் வாங்கி குடிக்கிறது இருக்கும். நீ ரோட்ல வண்டி ஓட்டணும் ரிஸ்க் தான். ஆனா ஆப்போசிட்ல ரிஸ்க் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல கார்த்தி. நீங்க வந்து எதுவுமே நடக்காம போய் சாகுறது ஒண்ணு இருக்கு. நான் வீம்புக்குன்னு தண்டவாளத்துக்கு எதிர்த்தாப்ப ட்ரெயினுக்கு நேரா தான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு போய் சாகுறது இருக்கு. ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி. மொத்த பழியும் அவங்க மேல தூக்கி போடாங்க. மொத்த பழியும் தூக்கி போடல கார்த்தி. மக்களுக்கும் தெரிஞ்சுதான் செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்றோம். இப்ப வந்து விழிப்புணர்வுன்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம செய்யறாங்க. தெரிஞ்சதான் செய்யறான்னு பேசாதீங்க, வேற வழி இல்லாம செய்யறாங்க. இவங்க எப்படி சொல்றாங்கன்னா கிடைக்கிறனால தான் குடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க.
மறுபடியும் அவன் வழி இல்லாம செய்யறாங்க. அவன்கிட்ட ஏங்க நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் அவன்கிட்டயே வந்து நீ ஏன் அதை செஞ்ச அவன் வழி இல்லாம செய்யறாங்க. அவன் வழி இல்லாம ரோட்ல போறான், வழி இல்லாம வண்டி ஓட்டுறான். அவனுக்கு வேற வழி இல்லை, என்ன பண்ணுவான்? வேலைக்கு போனோம், ஓகே போறான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்படி இதெல்லாம் ஒரு பேச்சா? ஏன் சாராயம் குடிச்ச நீ? இதெல்லாம் பேச்சா? சாராயம் குடிக்காம பாதாள அவனுக்கு சாக்கடைக்குள்ள அவனும் இறங்கவே மாட்டான். சாராயம் குடிக்காம அவன் அப்படி குடிச்சிட்டு தான் இறங்கவே முடியும் உள்ளர சுத்துறதுக்கு. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய விஷயம் இருக்கு. நீங்க உங்க பிரச்சனையை பேசாம அருண் ப்ரோ இப்ப சாக்கடை அதெல்லாம் துபாயில வந்து மெஷின் மூலமா இது பண்ணிட்டு இருக்காங்க. சாக்கடைக்குள்ள இறங்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்துருச்சு, மெஷின் வரணும் சொல்லி வந்துருச்சு. மெஷின்லாம் நிறைய வந்துருச்சு. இவனுங்க இன்னும் வந்து மனுஷங்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. அதத்தான் கார்த்தியானும் சொல்றாரு. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்கு, குடிச்சா சாவ போறோம் தெரிஞ்சனா குடிக்கிறாங்கன்றீங்கல்ல. அவன் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்பான், குடிச்சா ஆமா டாஸ்மாக்ல குடிச்சா மட்டும் ஹெல்த்தியா இருந்துறாங்க, 100 வருஷம் ஆந்துருவாங்க. சிம்பிளா ஒரு கேள்வி கேட்பான், குடிக்காம இவன் என்ன உடனே செத்து போயிட்டான் அடுத்த நாள். அவன் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவன் அவ்வளவுதானே. நான் குடிக்கிறேன்னா மட்டும் சாவாம இருந்துட்டு போறேன்னா எப்படியா சாவமா தான் போறேன் அப்படின்னு சிம்பிளா அவன் சொல்லுவான். அப்படி இல்ல, பேன் பண்ண ஒரு விஷயம் ஏதோ ஒரு ரீசனுக்காக பேன் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் இங்க ஃப்ரீடமா கிடைக்குது அப்படின்னா அது கவர்மெண்ட் மேலதான் மிஸ்டேக், இல்ல அங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் மேல மிஸ்டேக். சிம்பிள் கான்செப்ட் தான். அதுவும் இந்த இன்சிடென்ட் நியூ கிடையாது, இது வருஷம் போயிட்டு இருக்கு. போன வருஷமும் இதே மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு. தம்பி அதுதான் தம்பி, அது உண்மைதான். சரியா, கவர்மெண்ட் வந்து இதுக்கு இன்னும் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கஞ்சாவை பெருசா பேசிட்டு இருந்தாங்க. ஓகேவா, கஞ்சா இப்ப என்ன மறந்துச்சா? கஞ்சா இல்லாம இருக்கா? போதைப் பொருள் இல்லாம இருக்கா தமிழ்நாட்டுல? அது கிடையாது. இன்னும் லைம்லைட்ல வர விஷயத்த மட்டும் பேசுறீங்களே தாண்டி மக்களுக்கு அதுக்கு புரிய வைக்கணும். போதைப் பொருள் எடுத்துக்காதையா, ஹெராயின் எடுத்துக்காத, கஞ்சா எடுத்துக்காத, இதெல்லாம் வந்து புரிய வைக்கணும். ஓகே, இப்போ அண்ணாமலையில ஒரு வீடியோ போட்டாரு, எல்லா கட்சிக்காரும் பேசுறாங்க. இப்போ ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் ஆகும்போது எல்லாம் போதைப் பொருள் அதுன்னு பேசினாங்க. எலெக்ஷன் டைம்ல அது பீக்ல மாட்டினதுக்கு அப்புறம் பேசினாங்க. இப்ப என்ன கஞ்சாலாம் ஒழிச்சிட்டீங்களா? போதைப் பொருளே இல்லையா தமிழ்நாட்டுல? கிடையாது. நாளைக்கு ஏதாவது ஒரு 4 பேர் செத்து போயிட்டோம்னா நீங்க பேசுவீங்க. அதுக்கு இன்னைக்கு இல்லாம இருக்கா, நேத்து இல்லாம இருந்துச்சா? கிடையாதுல்ல, இன்னும் இருக்கு. இல்ல அதே மாதிரிதான் இருக்கு. ஏதாவது குறைஞ்சிருச்சா? ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது குறைஞ்சிருச்சா? மக்கள் கிட்ட அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது இன்னொன்னு வந்து அவனுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் மாத்தணும். மொத்தமாவே நீ திமுக திட்டு நாரடி தான். திமுக நாரடி எப்பயுமே திமுக திட்டுறது தான் நம்ம வேலைய. இதை மட்டுமே தீர்வு கிடையாது. நாங்க பார்த்த சொம்பு திமுக அந்த மாதிரி தானே பேசி நாங்க பாத்துருக்கோம். இதுக்கான தீர்வு அது கிடையாது. திமுக திட்டினாலும் 2 வருஷம் அவங்க தான். 26 எலெக்ஷன்ல என்ன நினைச்சு ஓட்டு போறாங்கன்றது மக்கள் அறுபது முடிவு. பட் இதுக்கான தீர்வு காரணமே மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல. கவர்மெண்டே சொல்ல அவங்களும் ஒரு காரணம். அவங்க குடிக்கிறாங்க, யாரும் ஊட்டி விடல அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். இது ஒண்ணுதான் தீர்வு. அதுக்கப்புறம் தான் நாம பேசுற வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை. இல்ல மக்கள் மேலதான் தப்பு, அவங்களுக்கு தான் விழிப்புணர்வு வேணும், அவங்களுக்கே இது வேணும். ஊழல்ல இருந்து எல்லாமே வந்து மக்கள் மேலதான் தப்பு. ஆமா, வேற என்ன? யார் லஞ்சம் கொடுக்குறா? கவர்மெண்ட் லஞ்சம் கேக்குறான் யார் கொடுக்குறா? தன்னோட மக்கள் மேல வந்து நலனை கொண்ட கவர்மெண்ட் எது என்ன வேணா பண்ணலாம். சரி, இப்ப கஞ்சா குறைஞ்சிருச்சா தமிழ்நாட்டுல? ஜாஃபர் சாதிக்கு வரும்போது பேசுனீங்க நிறைய. இப்ப குறைஞ்சிருச்சா தமிழ்நாட்டுல? கவர்மெண்டோட ஆசையோட கடத்திட்டு வராங்களா குஜராத்ல இருந்து? இல்ல, இப்போ சென்சேஷனலா ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது பேசுறது, அது அப்புறம் அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வேற நியூஸுக்கு போறது அப்படின்னு தான் இருக்கு. பேசிதான் இந்த பிரச்சனை பத்தி பேசிதான் ஆகணும். அதை பத்தி ஏன் பேசுற? நாளைக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும்ல, அதை பத்தி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு இது நடந்திருக்கு, பேசிதான் ஆகணும். அன்னைக்கு வந்து நான் சொல்றது பாரு தம்பி, அன்னைக்கு அதை நம்ம நான் சொல்றது தீவிரம் நோக்கி பேசுங்கன்னு சொல்றேன். சும்மா கவர்மெண்டே திட்டு. கவர்மெண்ட் என்னைக்குமே பண்ணாதுயா, என்னைக்குமே பண்ணாது. அதிமுக வந்தாலும் பண்ணாது,
இன்னும் 5 வருஷம் எடப்பாடி வந்தாலும், திரும்ப ஸ்டாலின் வந்தாலும், உதயநிதி அதெல்லாம் ஸ்டாலின் வந்தாலும், இன்மதி வந்தாலும் எதுவுமே மாறாது. சரியா? மக்கள் புரிஞ்சுக்கிட்டு மாறிக்க வேண்டியதான் அவ்வளவுதான். ப்ரோ நீங்க நீங்க என்னைக்காவது வந்து மக்கள் பக்கம் என்னைக்காவது பேசுறீங்களா? இது வரைக்கும் பேசி நான் பார்த்தே நான் கிடையாது. மக்கள் பக்கம் தானே பேசுறேன். நான் மட்டும் தாங்க பேசுறேன் மக்கள் இல்ல பக்கம். அவர் பேசுறது கரெக்ட் மக்கள் தானே. புரிஞ்சுட்டு இல்ல மாறணும் இதே மக்கள் பக்கம் பேசுறேன். இதே கல்ல நீங்க ஆட்சியாளர் பக்கம் பேசிட்டு இருக்கீங்க. அவன் காசு சம்பாதிக்க வந்திருக்கான். காசு கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கான். அவன் உனக்கு என்ன நல்லது செஞ்சிருவான் அவன். ஆமா இதே பேசிட்டு இருக்கு நீங்க. ஆட்சியாளர்கள் என்ன ஆட்சியாளர்கள்? நான் எல்லா விஷயத்திலுமே சொல்றேன். நான் மெரினா போராட்டத்துல இருந்து அந்த தூத்துக்குடி மேசன் எல்லாமே வந்து மக்கள் மேலதான் தப்புன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க இதுன்னு கிடையாது, எல்லா விஷயமுமே நீங்க வந்து மக்கள் மேலதான் தப்பு சொல்லிருக்கீங்க. மெரினா போராட்டம் தூத்துக்குடி மெரினாவா மக்கள் மேல தப்பா? மக்கள்லாம் அங்க இருந்து வந்த இளைஞர்கள்லாம் வந்து பொண்ணுங்களை சைட் அடிக்க வந்தவங்க தான் நீங்க தான் சொன்னீங்க. அது பண்ணாலும் இல்லையா? புரியல. அதாவது பாரு, எப்பயுமே என்னன்னா ஒரு விஷயம் பேசினா சம்பந்தம் டைவர்ட் பண்ணக்கூடாது. டைவர்ட் பண்ணல ப்ரோ. இப்ப நீங்க இதுல என்ன பிரச்சனை இல்ல உனக்கு என்ன பிரச்சனை இல்ல உனக்கு என்ன பிரச்சனை? எல்லா விஷயத்திலயும் மக்கள் மேலதான் வந்து தப்புன்னு சொல்லி அது சொல்றேன். டைவர்ட் பண்ணல, நீங்க சொன்ன வேற ஒன்றும் கிடையாது. சரி, மெரினால போராட்டத்துல எல்லாமே நடந்துச்சா இல்லையா? ஜல்லிக்கட்டை டைவர்ட் பண்ணி என்ன சம்பந்தம் எல்லாம் பேசினாங்க இல்லையா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது உங்களுக்கு அந்த மாதிரி? இப்ப பாரு, நீ எங்க சம்பந்தம் இல்லாம கள்ளக்குறிச்சியில இருந்து மெரினாக்கு போற, எதுக்கு போற இப்ப? சரி ஓகே, அப்படியே போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, அது நடந்துச்சா இல்லையா மெரினால? என்னையா மெரினால ஜல்லிக்கட்டுக்கு போறான், நீங்க எத்தனை பேர் காலை இறக்கிட்டீங்க? இப்ப அடங்கி தள்ளிட்டீங்களா காலைய போனவன்லாம்? நம்மளுடைய உரிமை பறிபோம் நிறைய பேர் வந்து அங்க போய் பாட்டை போட்டு டான்ஸ் ஆட்டுதான் இருந்தீங்க. ஏங்க புரட்சிங்கிறதே ஒரு அந்த கொண்டாட்ட மனையில தொடங்குறதாங்க. அங்க போய் ரைட் ஓகே. ஜூலிக்கு ஃபயர் விட்டு இருந்த ஆள் தான் நீங்களா? அப்புறம் என்ன யாருங்க? அப்புறம் வீர தமிழிச்சு ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு அதே ஜூலி பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு, அப்புறம் பிக் பாஸ் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படம் நடிக்கும் போது ஒண்ணு, இப்படித்தானே? இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து மக்களுக்கு ஏன் காசு தரணும்னு பேசினாரு. அப்ப நீங்களாம் அப்ப எதுவுமே நீங்க பேசல. இப்ப இது என்ன லாஜிக் பேசுறீங்க? அவர் தான் பேசிட்டு இருந்தாரு. அவர் காசு கொடுக்கறது கரெக்ட் தான் பேசிட்டு இருந்தாரு. மக்களுக்கு தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. காசு கொடுக்கறதே தப்பு அப்படின்றாங்க. ஒருத்தர் வந்து 10 லட்சம் எதுக்கு தரணும்ன்றாரு ஒருத்தர். 10 லட்சம் எதுக்கு தரணுங்கிறது பேசலீங்க. 10 லட்சம் எந்த ஒரு இன்சிடென்ட் கொடுத்துருக்காங்க. போன மாசம் வந்து ஓமன்ல வந்து தீவு பத்தன வச்சு அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 2 லட்சமா ஓமன்ல இருக்கவங்களுக்கு ஓமன் கொடுத்துக்குவாங்க. ஏன் சும்மா அதை விட கவர்மெண்ட் கொடுத்துச்சே. இப்ப தமிழ்நாடு அரசு அவங்க கொடுத்தாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க. சிவகாசியில வந்து பட்டாசு 1000 பேர் வந்து சாவறாங்க வருஷத்துக்கு தீபாவளி டைம்ல. அவங்களுக்கு கம்மியா கொடுத்துறாங்க அவங்களுக்கு கம்மியா கொடுத்துறாங்க, எனக்கு அதிகமா கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வர? அப்படிதான் சொல்றாரு. இதுக்கே இவ்வளவு காசு கொடுக்குறாங்க, அவன் கள்ளக்கசாய குடிச்சு சூசிற மாதிரி அவனே சேர்த்தான், எதுக்கு இதுக்கு காசு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பக்கம் வந்து அவங்க பெத்த பசங்களுக்காகவும் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கம்மியான கொடுக்குறாங்க. சாராயம் கொடுக்குறவங்களா என்னங்க வருமானம் இருக்கும்? 200 ரூபா இருக்கும் டெய்லியும். அவனுக்கு ஒரு 10 லட்சம் போறது உங்களால ஏத்துக்க முடியாதா? பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்ய என்ன வருமானம் இருக்கும்? குடிச்சான்றீங்க. அவன் வறுமையில குடிக்கவே இல்லை. 130 ரூபா சம்பாதிக்கிறான். இந்த இருக்கே தேவையில்லாம். நீங்க 130 ரூபாய்க்கு அவன் போலாம், 60 ரூபாய்க்கெல்லாம் போலாம். அவனுக்கு அதுக்கு மேல போதை வேணும், அவ்வளவுதான். நீங்களே இந்த கேள்வியில எங்க கேக்குற கேள்வி ப்ரோ, நீங்க யாரு கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேட்கணும். பேர்ல வந்து ஆன்ஸ் போட்டு சாப்பிடுறாங்கன்னா நீ பாத்துருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. பேர்ல வந்து சரக்குல ஹான்ஸ் பேர் இதை ரொம்ப தாட்டி பதிவு பண்ணிட்டீங்க. நான் பாத்துருக்கேன். நான் சொல்றேன், ஏன்டா இப்பெல்லாம் பண்றேன் கேட்டா போதை பத்தலன்னு வாங்க. துருப்பிடிச்ச பிளேட வந்து சரக்குல போட்டு நான் நைட்டு ஃபுல்லா வந்து ஊற வச்சு அடுத்த நாள் காலைல சாப்பிடுறவங்க பாத்துறேன் நான். என்ன குடிச்சிட்டு சேர்த்தவங்க குடும்பத்தை ஊரை வந்து தள்ளி வைக்க சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? ப்ரோ ஒரே தெரிஞ்சுக்கங்க, இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ட்ரெண்ட் ஆயிருச்சு. சோ அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த அளவுக்கு இது நேச்சுரலா எல்லா சம்பவத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கேற்ற காசு அந்த ஃபேமிலிக்கு கொடுத்து அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க, அவ்வளவுதான். சோ இது எல்லா கட்சியும் யாரு வந்தாலும் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் இல்ல எந்த நாடா இருந்தாலும் இது பண்ற சிம்பிளான விஷயம் தான். சோ அவனுக்கு ஏன் கொடுக்கல இவனுக்கு ஏன் கொடுக்கலன்னா இதெல்லாம் அங்க யாரு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல அடுத்த வாட்டி இன்சிடென்ட் நடக்கிறப்ப அவனுக்கு அவ்வளவு கொடுத்த இல்ல இப்ப எனக்கும் கொடுன்னு சொல்லி நீங்க யாருக்காச்சும் நடந்தா கேட்டு வேணா வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான் சிம்பிளா சொல்ல முடியும். ஓகே ஓகே.
அவர் வேற ஒரு விதத்துல சொன்னாங்க, நீங்களும் ஒரு வேற விதத்துல நார்மலைஸ் இல்ல இல்ல பண்ணிருக்கீங்க. நான் இல்ல நான் என்ன நான் அந்த அவர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாரு தெரியல. நான் பொதுவா ஜென்ரலா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன். இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க, அவங்களுக்கு கொடுத்தது தப்புங்கிறீங்களா இல்ல அவங்களுக்கு ஏன் இந்த டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேக்குறீங்களா? அந்த டிஃபரன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியாச்சு. கொடுத்தது தப்புன்னு சொல்றோம். ஒருவேளை வந்து நீங்க காசு தான் கொடுக்கணும், அவங்க குடும்பத்துக்கு உதவும்னா அந்த பொண்ணுங்களை வந்து நல்ல ஸ்கூல்ல இல்ல படிக்க இல்ல இல்ல வைங்க. உங்க இல்ல இல்ல ஒண்ணு காசோ இல்ல நல்ல ஸ்கூல் எல்லாமே ஃப்ரீயா லைஃப் டைம் ஒர்க் ஃப்ரீ, உங்களுக்கு ஒர்க் வாங்கி தரோம், ஸ்கூல் ஃப்ரீ, இது எல்லாமே பண்றது எப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். சோ ஏதாச்சும் ஒண்ணு பண்றாங்க, அவ்வளவுதான். என் தலைவன் அவன்கிட்டயே பேசுங்க. என்னையா ஃப்ரீயா வேணும் உங்களுக்கு? ரேஷன் அரிசி தரோம், என்னென்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. கவர்மெண்ட் மேல நான் தான் 2026 முதலமைச்சர், என்ன வேணும் சொல்லுங்க. பிரசாந்த் ப்ரோ, இந்த காசு 10 லட்சம் தராங்களா, அது தப்புன்னு சொல்றாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன இந்த படிக்காத புக்கை படிச்சுட்டு ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கானு இல்ல, அந்த இதுல சொல்லுவானுங்க பாருங்க, அந்த நீய நானால ஒருத்தர் குண்டா ஒருத்தர் சொல்லுவா அப்படி இல்ல வந்துட்டு இளையராஜா அதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த பீத்தோவனோட அந்த 2வது சிம்பனில அந்த 3வது நோட்ல ஒண்ணு பண்ணியிருக்காரு பாருங்க, இது பூரா அந்த குரூப்புங்க. ஏடா என்ன என்ன நடந்திருக்கு, என்ன சும்மா எதனா பேசிக்கிட்டு குடிகாரர் இருக்குன்னு அவங்க குடிச்சதுக்காக கொண்டு போய் 10 லட்சம் தர்றாங்க. அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் அதான் இந்த இந்த விஷயம் நடந்தது வந்து அரசாங்கம் வந்து ஃபெயில் ஆகாம எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவன் போய் கள்ளச்சாராயத்தை அக்சஸே இருந்திருக்காது. முதல்ல ஃபஸ்ட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சவே முடியாது. நம்பர் 1 மலையில் அந்த சேலத்து மலைகளில் வந்து அங்கே வந்து மேலே வச்சு தான் காய்ச்சுறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே கீழே இருக்கிற இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. அதை காய்ச்சி அதை கீழே கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை அங்கேருந்தே பாக்கெட்டாக கொண்டு வர முடியாது, வர்றதுக்குள்ளேயே 4-5 பாக்கெட் குடிச்சிருவானுங்க. அதனால் அதை வந்து ட்ரம்லையோ இதுலையோ எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து பாக்கெட் போட்டு அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்குது. கலாச்சாரத்தை அப்படியே எடுத்து மக்கில் எடுத்து வாயில் ஊற்றி விட முடியாது. அது கரெக்டாக பாக்கெட் சைஸ் பிரித்து இப்படி ஒரு ப்ராப்பர் நம்ம சரக்கு நெட்வொர்க் மாதிரியே அதுக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்து எண்ட் யூசர் கையில் வந்து அந்த ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த நடுவில் அந்த சிஸ்டமே வேலை செய்யலை, சுத்தமாக வேலை செய்யலை. அதாவது வேலை செய்யலைன்னா எல்லாருமே அது கூட வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா இருந்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்போ மொத்த சிஸ்டத்தோட ஃபெயிலியர் இது. அந்த ஃபெயிலியர்னால தான் ஏழைங்க இருந்திருக்காங்க. செத்தவன் எவனும் மிடில் கிளாஸும் கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது, தினக்கூலிகள். அவன் வந்து மேக்ஸிமம் கள்ளச்சாராயம் அக்சஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் இங்கே 120 ரூபா 130 ரூபா ஈஸியாக நமக்கு ஒரு அமௌண்ட்டே இல்லைன்னு நினைக்கிறோம்ல. இப்போ சேலத்து பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 500 to 600 பெரிய சேலரி. அது ஐ மீன் அந்த அந்த ஏரியாஸில் சொல்கிறேன் நான், பெரிய சேலரி. அது நிறைய பேர்த்துக்கு அது பெரிய சேலரி. அப்படிங்கிறப்போ அவனுக்கு ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு குவார்ட்டர் வாங்குறதுக்கும் நம்மளை மாதிரி வந்து சும்மா பொழுது போகலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து சரக்கு அடிக்கிறது கிடையாது. நிறைய பேர் சரக்கு அடிக்கிறது வந்து அங்கே வந்து உடல் வலி, அது தீத்துருன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களோட அறியாமை அது வேறுன்னு வச்சுக்கோங்களேன். குடிச்சிட்டு படுத்தா உடம்பு வலி இல்லாமல் தூங்கிடலன்னா அவ்வளோ ஃபிசிக்கல் லேபர் இருக்குதுங்க. அந்த லேபர் முடிச்சுட்டு வந்து ஒரு சரக்கை போட்டால் ஒரு கோட்டை அடிச்சான்னா கம்முன்னு தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அடிச்சுட்டு தூங்குறவங்க இருக்கிறாங்க. அதற்காண்டி குடிக்கிறதா பாவம் நிறைய பேர் அந்த ஏழை மக்கள் குடிக்கிறதா. இப்படி இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறங்காட்டிக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கில்ட் ஆகி, ஏன்னா அவன் வந்து இப்போ நார்மல் ஒரு அஃபோர்டபுளாக ஒரு டீசெண்டான சரக்கு, இங்கே யாருமே சரக்கு அடிக்கிறது அப்படின்னு எவனுமே இங்கே பேசலை. ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் ஹஸ் கில்டு நோ ஒன், யாரையும் கொண்டது கிடையாது. இப்போ வீட்டில் வந்து ஒரு பெக் அடிச்சுட்டு உட்காந்துருக்கான்னா அவனை யாரும் எங்கேயும் போய் எதுவும் பண்ணுறதில்ல. அதீத சரக்கு இந்த மாதிரி கள்ளச்சாராயம் அப்படிங்கிறதான் குடும்பங்களை வந்து அழிக்குது. இப்போது பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அதில் ஒரு பாயிண்ட் சாமியாக சொன்னார். இப்போ அவன் ஏன் கள்ளச்சாராயம் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சூப்பராக சொன்னான். அப்படி என்ன சொன்னார்னா, அவன் நல்ல சாராயம் ஐ மீன் டாஸ்மார்க் அதில் குடிச்சு அடிமையானங்காட்டிக்கு ஒரு பாயிண்டில் கிட்டத்தட்ட வெறியன் ஆயிடுறான், சரக்குக்கு அடிமையாயிடுறான், சரக்கு இல்லாமல் அவனால் வாழ முடியாது. ஸோ அந்த பாயிண்டில் தான் என்னென்னா இது கிடைக்கலன்னா இன்னொன்று அப்படிங்கிற அந்த நிலைக்கு தள்ளப்படுறான். ஸோ டாஸ்மார்க்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது, தொப்புள் கூடி உறவு அப்படின்ட்டு வந்து இன்னைக்கு வந்து சொன்னார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் நம்ம கவனிக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னு. எல்லாருமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பண்ணாமலே எனக்கு பிடிக்காதனால அவர் சொன்னால் அவர் பேசினா கேட்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது.
எல்லார் சைடு என்ன பேசுறாங்க. இப்போ இன்னைக்கு திருமாவளவன் அங்கே இருக்காரு, இப்போ போயிருக்காரு. போயிட்டு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அது அவங்க குடும்பத்தோட நிறைய தலித் மக்கள் தான் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உட்காந்து மற்றவங்க மாதிரிலாம் போயிட்டு இந்த ஷோக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு வெளில வந்துட முடியாது. உட்காந்து ஒவ்வொரு குடும்பமாக உட்காந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து கேட்கணும். உட்காந்துருக்காரு, நைட் ஃபுல்லாக உட்காருவாருன்னு நினைக்கிறேன். உட்காந்து அவ்வளோ குடும்பங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்பர் இப்போ கூட 42 இருக்கிறது 43 ஆயிடுச்சு அப்படின்னு போடுறான். 43 பேர் அப்படிங்கிறதுங்க கிட்டத்தட்ட 2 வீதியே காலியான மாதிரி. எவ்வளோ பெரிய ஒரு சோகங்க. நீங்கள் அங்கங்கே ஒரு ஊரில் ஒரு ஆள் ஒரு இறப்புனாலே நமக்கு இந்த கொரோனா அப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு ஏரியாவில் அப்படியே 43 பேர் காணோம் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ வழி நிறைந்ததாக இருக்குங்க. ஸோ இதனால தான் அரசாங்கம் காம்பன்சேஷன் தருது 10 லட்சம். இவனுக்கு இந்த மீம் மைராண்டிகை வந்துட்டு அப்பனா மனைவிகள்லாம் கலாச்சாரம் எப்போ குடிக்கிறீங்க எப்போ சாவிங்கன்ட்டு இருக்காங்களாம். டேய் எதனா சும்மா எதுலதான் ஜோக் பண்றது இல்லையாடா. 43 அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சாவுக்கு மட்டும் எதுக்கு 10 லட்சம் தரீங்க, மத்த சாவுக்குலாம் அவ்வளவு தரது இல்லையேன்னு இதை ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வராங்க. சிவகாசி பட்டாசுக்கு தீ விபத்துக்குலாம் ஏன் அவ்வளவு தரது இல்லை? இது எல்லாத்துக்கும் தரணும் பிரதர். ஏன்னா எல்லாமே அரசாங்க ஃபெயிலியருங்க. ஒரு சிவகாசி பட்டாசு மட்டும் இப்ப என்ன அவனது மட்டும் என்ன உயிர் வந்து அரை உயிரா அரை ஆன்மாவா அவனதெல்லாம்? அவனுக்கு 50,000 மேல இருந்தது கிடையாது தெரிஞ்சு. 50,000 1 லட்சம் மேல தரைய மாட்டானே. அதுதான் பிரதர் நான் சொல்றேன். அப்போ கவர்மெண்ட் வந்து என்னன்னா முதல்ல இதுக்கு ஒரு டீமா போட்டு இந்த மாதிரி என்னென்னலாம் கிரிட்டிக்கலா மக்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது. எது அஃபெக்ட் பண்ணுது? ஸ்டோன் குவாரிங், அதில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. சிவகாசி பட்டாசு நம்ம அடிக்கடி பார்க்குற ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. சாலை விபத்து, இந்த ஓவர் ஸ்பீடிங், இது ட்ரங்க் டிரைவிங் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு உட்காந்து மானிட்டர் பண்ணி டேட்டா எடுத்து அது இருக்குனாலே எல்லாம் சரியாக போயிருங்க. இது கமிட்மெண்ட் வேணும் பிரதர், அவ்வளோதான். இது வந்து அதான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய அறிவோ உலக நாலேஜ் எல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் இந்த ஊர்க்காரனாக இருந்தாலே போதுங்க. உங்களுக்கு பதறும், ஐயோ இப்படி இருக்குதே, இதுக்கு ஏதோ சரி பண்ணமேன்னு வழி கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய உங்களுக்கு வந்து எல்லா நாலேஜ். இப்போ காமராஜரையாக இருந்தாருன்னா அவருக்கு என்ன பெரிய இந்த நாலேஜ் அது கிடையாது. அவர் வந்து தமிழ்நாட்டு மேலே அன்பு கொண்டவர். அதனால் இந்த மாநிலத்துக்கு நம்ம போகிறதுக்குள்ளே என்னென்ன பண்ணி விடணும் அப்படிங்கிறத தன்னோட வீட்டுக்கு பண்ணுற மாதிரி இந்த மாநிலத்துக்கு பண்ணார். இவ்வளோதான் மேட்ரு. அப்போது இப்போ சிவகாசி பட்டாசெல்லாம் இருக்குதுன்னா முதல்ல அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாற்றணும். சிமெண்ட் ஷீட்டை வச்சுட்டுங்க ஃப்ளையாஸ் பிரிக்கில் வந்து அந்த பில்டிங் கட்டினா அந்த பில்டிங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே கொண்டு போய் சூடாக பட்டாசு பொடி வச்சோம்னா அது வெடிக்காமல் என்ன ஒன்று. அப்போது ஒரு ஆர்கிடெக்சர் கூப்பிட்டு இது எப்படி வைக்கலாங்க, எப்படி ஸ்டோர் பண்ணலாம். அப்போது ஒரு பேசிக் ஆர்கிடெக்சர் இது இப்படி இருந்தால் தான் இதுக்கு இது இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பர்மிஷன். அங்கே இருக்க லோக்கல் ஆஃபீஸரை வந்து தெளிவாக சொல்லிடணும், இங்கே பாரு லஞ்ச லாவணி எதுவும் இருக்கக்கூடாது, இல்லை வாங்குறனா கூட அளவாக வாங்கிக்க, ஆனால் இந்த காம்ப்ரமைஸு எங்கேயுமே பண்ணிடாது, ஸ்ட்ரக்சரில் எதுவுமே பண்ணிடாத, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது. ஸோ தெளிவாக யார் பட்டாசு கம்பெனி வச்சுருந்தாலும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சுங்க. அது கமிட்மெண்ட் வேணும் பிரதர். எஸ்ஓபி இல்லைன்னு நினைக்கிறீங்களா பிரதர்? இருக்குது, நான் அதை சொல்கிறேன், அதை சொல்கிறேன் நான். அதுக்கு வந்து ஒரு வில்லிங்னஸ் இல்லையா இங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு? இப்போது ரூல் புக்கு, இப்போ சிவில் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்க்குறேன், இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்லாம் எல்லாரும் ரூல் புக் வச்சுருக்கிறாங்க. இருக்குது, காங்கிரீட் இத்தனை சட்டி போடணும், இத்தனை கம்பி இப்படி வளைக்கணும், இதெல்லாமே இருக்குது. யார் ஃபாலோ பண்ணுறா? அது நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது கமிட்மெண்ட்டில் தான் நடக்குங்க. சும்மா வந்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டா வராது பிரதர். கமிட்மெண்ட் இல்லைன்னா எப்படி அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயலாக்கமே பெறாது இல்லைங்களா? ஸோ இங்கே தேவை கமிட்மெண்ட்டு தான். நாம் பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு பிரதர், பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்டேட். அப்புறம் இந்த சொல்லிகிட்டு இருக்கோம்ல, ஆஹா ஓஹோ அசுர வளர்ச்சி, முந்தானத்து 4 மணி போட்டிருந்தானு, நகரத்துக்கு ஈக்குவலாக கிராமங்களிலும் பெரும் வளர்ச்சி. இந்த ஸ்டேட்ஸ் வச்சு என்னடா பண்ணுறீங்க? ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண அவனுக்கு வந்து இந்த 50 ரூபா கொடுத்து கலாச்சாரம் வாங்குற அளவுக்கு அந்தளவுக்கு கூட கெப்பாசிட்டி இல்லாமல் பல ஊர்கள் சுற்றிட்டு இருக்குது. அதுக்கு இப்போ இருக்கிற எக்ஸாம்பிள் தான். அவன் நல்லா இருந்தால் அவன் எதுக்கு இந்த கருமத்தை வாங்கி குடிக்கிறான்? ஜம்முன்னு 1848 ஏதோ ஒரு சரக்கு ஒன்று வாங்கி நீட்டாக வீட்டுக்கு வந்து குடி பண்ணணும். அப்போது இவனுக்கு ஸ்டாட்ஸ்னு இந்த பேப்பரில் போடுறதுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் நிறைய உடன்படாமல் கிடக்குதுங்க. அதுதான் உண்மை, நிஜ சுச்சுவேஷன். ஆனால் அட்லீஸ்ட் வந்து இப்போயாவது இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு கொஞ்சம் கேர் எடுத்து, இப்போ என்னென்னா கள்ளச்சாராயம் ஒழிப்பு, கள்ளச்சாராயம். நீங்கள் முதல் டாஸ்மார்க்கே சரி பண்ணுங்கய்யா. வெறும் கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை,
இது அது மட்டும் கிடையாது. டாஸ்மார்க்ல விற்கிற செருக்கு கேட்டா, ஐயோ அதுக்கு இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிடலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து டாஸ்மார்க்ல பல சரக்குகள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லதா கொடுங்கய்யா, அவன் நல்லதா குடிச்சிட்டு போறான். காசு வாங்குறீங்கல்ல, நீங்க காசு வாங்குறது ஒரு எப்படி சொல்றது, இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு ஈக்குவலாக காசு வாங்குறீங்க. நான் சொல்றது அதுல ஒரு லாபமெல்லாம் எடுத்துக்கங்க. இந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபா அதெல்லாம் வைக்காம அவனுக்கு கொஞ்சம் நல்ல சரக்கா கொடுங்க. கொஞ்சம் லென்த்தா வாழ்ந்துட்டு போறான், இன்னொரு 10 வருஷம் வாழ்வாங்கிறவன் இன்னொரு 12 வருஷம் வாழ்ந்துட்டு போறான், அதை கொடுங்க. கொடுத்துட்டு அப்புறம் மெதுவா கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ணுங்க. எத்தனை விவசாயி வந்து 10-15 வருஷமா கத்திக்கிட்டே இருக்கானுங்க, எங்களுக்கு கல்லுக்கு வந்து பர்மிஷன் தாங்க. அது யாருக்குமே பாதகம் இல்லை. ஒழுங்கா கல் இறக்கி கல்லை குடிச்சா யாருக்குமே பாதகம் இல்லை, உடம்புக்கும் பாதகம் இல்லை, அவன் விவசாயிக்கும் ஒரு அடிஷ்னல் ரெவன்யூ. அதை ஏதோ பெரிய கொலை குற்ற மாதிரி இங்கே ஏன் கேரளாவில் இருக்குது? கேரளாவில் ஒன்றும் ஆகிறது இல்லையா? நல்லபடியாக எல்லாரும் கல்லை குடிச்சிட்டு நீட்டாக அதுக்கு சைட் டிஷ் தொட்டுட்டு இங்கிருந்து பொள்ளாச்சி தாண்டி அதுக்குன்னே போய் குடிச்சிட்டு வர்றீங்களே. கேரளாவில் கிடைக்குது. அதுதான் பிரதர் நான் என்ன சொல்கிறேன், நான் இப்போ இந்தியாவில் பண்ணல அப்படின்னா ஓகே பண்ணுறலாம். இங்கிருந்து ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் கிடைக்குது அப்படின்னா ஏன் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடாது? தென்னை விவசாயிகள் எத்தனை பேர் பயன்படுவாங்க, பனை விவசாயிகள் எத்தனை பேர் பயன்படுவாங்க? அப்போ கவர்மெண்ட்டுக்கு கமிட்மெண்ட் வேணுங்க. நீங்கள் அந்த விவசாயியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கமிட்மெண்ட் வந்து ஒன்று பண்ணிடுவீங்க. சிவகாசியில் ஒருத்தன் வந்து பாவம் அந்த மே மாதம் சுத்துவான் பாருங்க பட்டாசை, அது வந்து நரகத்துக்கு சமமானதுங்க. அந்த அந்த பொடி வந்து நாம் ஒரு நாள் பட்டாசு வெடித்தாலே சின்ன வயசில் அந்த கன் பவுடர் மாதிரி அது கையில் ஆச்சுன்னா அந்த கரும்பத்தை கழுவுற வரைக்கும் நாரிக்கிட்டே கிடக்குங்க. அவன் அதுலேயே ஊறுறான் வருஷம் ஃபுல்லாக. அப்படிங்கிறப்ப அவனுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த அதாவது அதில் வந்து அவன் தேர்ந்துட்டான். அதுலேருந்து வேற என்ன பண்ணலாம், அதுலேருந்து வேற ப்ராடக்ட் ஏதாவது பண்ணலாமா, அவனுக்கு வந்து ஹார்ம்லெஸ்ஸாக ஏதாவது பண்ண முடியுமா? இதுக்கெல்லாம் ஒரு R&D அமைச்சு ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் நல்ல பிஸ்னஸ், பெரிய குளோபல் பிஸ்னஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அங்கெல்லாம் ஒரு சின்ன R&D சென்டர் போட்டு வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு ஆர்கானிக் பட்டாசு அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுமா? ஒவ்வொரு R&D சென்டருங்க சின்னதாக போட்டு பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ இது அதான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் திருப்பூரில் இருக்கோம், எங்கள் திருப்பூரில் எல்லாரும் பண்ணுறோம் நூல் இதெல்லாம். பெரிய R&D சென்டர் திருப்பூரில் கிடையாதுங்க. இத்தனை 1000 கோடி பண்ணுற திருப்பூரில் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு இருக்குது, அங்கங்கே பிச்சு இருக்குது. காம்ப்ரிஹென்சிவான ஒரு சென்டர் கிடையாதுங்க. இருந்துச்சுன்னா புது யான் கண்டுபிடிப்பான், புது வகையான நிட்டிங் கண்டுபிடிப்பான், புது மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கண்டுபிடிப்பான். நாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டெப் அஹெட் ஆயிடுவோம். நீங்கள் அப்படிங்கிறப்ப ஃபேஷனில் நாம் தான் டாப்பாக இருப்போம். இப்போ தான் முழிக்குது கவர்மெண்ட்டை, சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் முழிச்சு இப்போ தான் அந்த கார்மெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாராயத்தை பற்றி பேசிட்டு இருந்தானுங்க. என்னங்க திருப்பூர் படின்னு போயிட்டீங்க? இல்லை சொல்கிறேன் சரி. வேற சாராயத்தை பற்றி கரெக்டாக ஒரு ஆள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இல்ல திடீர்னு சமாதானம் போயிட்டீங்களே திருப்பூர். வழக்கம் போல போறதுதான் கருத்து. திருப்பூர் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. எப்படின்னா கூவத்துல தொடங்குவான், அப்புறம் பார்த்தா தாய்லாந்துக்கு போயிடுவான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணி அப்படியே கடலில் போய் தாய்லாண்டு போய் பட்டாயால உட்காந்துருப்போம். ஸோ அது வழக்கமாக நடக்கிறது தானே. ஸோ இப்போ என்னென்னா ரிகார்டிங் சாராயம், சரி இன்னைக்கு என்னென்னா ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிறாங்க. விஜய் என்ன பேசுனது, அறிக்கை விட்டதெல்லாம் டென்ஷன் ஆகிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தனுக்காவது முதுகெலும்பு இருக்கட்டும்ப்பா, என்ன ஒருத்தனுக்காவது முதுகெலும்பு இருக்காதுப்பா. ஒருத்தனாவது வந்து தமிழ்லாம் வந்து நின்று பேசுகிறானப்பா. அறிக்கை விடுறதுக்கே வந்து அரை நாள் யோசிக்கிறவனுக்கு பூரா விஜயை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க? உங்களுக்கு அறிக்கை ஒரு அரை பேஜுக்கு அறிக்கை ரொம்பலாம் வேண்டாம்ப்பா, அரை ட்வீட்டு போடுறதுக்கு அத்தனை பயம். என்ன பண்ணிடுவானுங்களோ, ஆஹா சம்பாரிச்சு காசை பிடிக்கிட்டு போயிடுவானுங்களா, ஆஹா அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகுமா, ஒரு இட்டிஸ் பிரசாந்த் பேசுகிறையா, நான் என்ன பெரிய இப்போனா போனால் ஒன்றும் இருக்காது, எனக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் அது என்ன, நீங்களே என்ன லட்சணத்தில் நான் ஃபேன்ஸ் குரூப்பை வச்சுக்கிட்டு விஜயன் செய்யவில்லையா, விஜயன் ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பாட்டி வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டி பிடிச்சாங்களாம். சொல்லுங்க. இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம விஜய் பேசினாலும் சரி, பொலிட்டீஷியனா விஜய் பேசினாலும் சரி, இந்த சூர்யாவே பேசல இன்னைக்கு பேசினாலும் சரி, புதுசா அஜித்தே வந்து கண் திறந்து பேசினாலும் சரி, மக்கள் நாளைக்கு இதே மாதிரி கலாச்சாரம் குடிக்காம இருக்க போறாங்களா? அதெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் மாறும். அதெல்லாம் அப்படிதான் நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாதுங்க, அது கண்டிப்பா மாறும். அப்படிலாம் நினைக்காதீங்க ப்ரோ. அது நான் மனித முயற்சிக்கு தாண்டி ஒண்ணுமே கிடையாதுங்க.
இதே ஊர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளை சாகிறப்போ வந்து பொம்பளையும் தள்ளி கொண்டுட்டு இருந்தோம் தீக்குள்ள. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இதே ஊர்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை புள்ள பிறந்ததுன்னா நைஸா கள்ளிப்பால் எடுத்து டக்குன்னு ஊத்தி விட்டு கொண்டுட்டு இருந்தோம். இதெல்லாம் மாறவே மாறாது. நானுங்க காது மேல வச்சு எல்லாம் மாத்திடுச்சு அதுக்கு சொசைட்டி. கவர்மெண்ட் தானே ப்ரோ? ஆனா ஸ்டெப் எடுத்த கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கும் பிரதர். அரசாங்கம் தான் எல்லாமே மாத்தும். அரசாங்கத்தோட இப்போ நீங்க ரூல்ல தான் எல்லாமே மாறும். என்ன மாத்தணும்ன்றீங்க? கவர்மெண்ட் என்ன மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. பிரசாந்த் போய் இப்ப நெருப்புல ஊந்துட்டான்னு சொன்னீங்க. அது வந்து ராஜா மோகன் ராய் வந்து அட்ரஸ் பண்ணி பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம யாராவது ஒருத்தவங்க ஸ்டெப் எடுக்கணும் ஊத்துருந்தாங்க. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க. ஷோ டைம் இல்ல கூட சொல்லுங்க. ஷோ டைம் சொல்றேன். ஷோ டைம் சொல்றேன். இல்ல 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 சந்தோஷ், என்ன மாத்தணும்? என்ன 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 இல்ல கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும், கவர்மெண்ட் இதை மாத்தணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிள், கண்ணை திறக்கணும். ஏன்னா இப்ப இது வந்து கள்ளசாராய பலி இல்ல, கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறப்பங்க ஒரு விஷயம் அப்படி நடந்திருக்கிறப்போ அதுக்கு என்கொயரி போடப்பட்டது, இத்தனாயிரம் பேனர்கள் அழிக்கப்பட்டதுன்னு சும்மா ஒரு 10 நாள் அறிக்கை வந்துச்சு, அப்புறம் காணாம போயிடுச்சு. இல்ல இதுதான் வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து பொலிட்டிக்கலாவும் பேசல. இது வந்து என்ன தெரியாது, எதா இருந்தாலும் உயிர் போனது அது வந்து யாராலுமே தாங்கிக்க முடியாத ஒரு இதுதான். ஆனா டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், 2004 இருந்து ஒரு நிமிஷம் பிரதர், 2004 இருந்து 14 வரைக்கும் 1500 பேருக்கு மேல இறந்திருக்காங்கன்னு என்சிபி ரிப்போர்ட் சொல்லுது. சரி, உண்மை இது வந்து அபிஷியலா சொன்னது. இப்ப போன வருஷம் இதே டிஎம்கே பீரியடே வச்சுப்போம், ஏன் பழசலாம், ஏன் அவங்க வேணாம் தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, டிஎம்கே பீரியடே வச்சுப்போம். போன வருஷம் இப்ப இந்த 22 பேர் இறந்து போனாங்கல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 11 லேப் பத்தி இவரு சரவணன் பேசிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இது டிரான்ஸ்போர்டேஷன் பக்னு சொல்றாங்க. அதாவது பாண்டிச்சேரியில இருந்து மெத்தனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்க உள்ள இண்டஸ்ட்ரிய போய் பார்த்தானுங்க. இப்போ என்னன்னா பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்குங்கிற மாதிரிதான் நியூஸ் வந்திருக்கு. அந்த ஏடிஜிபியை வந்து இப்ப வந்து மாத்தினது அதனாலதான். அந்த போன வருஷம் நடந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் 19,500 லிட்டர் வந்து அழிச்சிருக்காங்க. ஒரு 57 பேருக்கு மேல வந்து குண்டாஸ் போட்டிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்துட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் ஆளை வச்சு கமிஷன் வாங்குறாங்க, கலெக்ஷன் வாங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் இல்லைன்னு யாரையும் முட்டு கொடுக்க முடியாது, எல்லாம் பண்றாங்க. இல்லாம இருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இப்படி உட்காந்து காட்ட முடியாது. இப்போ இந்த அளவுக்கு நடந்திருக்கு, போன வரையும் உயிர் போயிருக்கு. அப்போ மக்கள் வந்து பயப்பட மாட்டேங்கிறாங்களே, உயிரே போயிருக்கு, நம்ம அதை குடிக்க கூடாது. அப்ப கார்த்தி சொன்னதால உண்மை, அவன்கிட்ட காசு இல்ல, அவன் பிரெயின் சில ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல கேக்குது, அவனால அஃபோர்ட் பண்ண முடியறது வந்து அது மட்டும்தான். உங்களுக்கே தெரியும் கொரோனா டைம்ல அந்த நிலைமைக்கு அவனை கண்டிஷன் பண்ணது யாரு? அவனை வந்து சாராய வெறியனா மாத்துறது கண்டிஷன் பண்ணது யாரு? நீங்க டாஸ்மாக் கொண்டு வரீங்களா? இல்ல பொதுவா சொசைட்டில கவர்மெண்ட் சொல்லாமே, வேற யாருங்க? டாஸ்மாக்ல விட்டுருங்க, அரசாங்கம் தான். வேற என்ன? சந்தோஷ் ஊழலை ஒழிக்க முடியாது. என்னோட பாயிண்ட் மறுபடியும் அதே சொல்றேன், ஊழலை ஒழிக்க முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லா கொள்ளையை ஒழிக்க முடியாது. உங்களால வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில அங்கங்க இருக்கிற கள்ளச்சாராய ஒழிக்க முடியும். இப்ப நீங்க பேசுறீங்க, உங்க வீட்டுல குக்கர்ல வச்சு காய்ச்சினீங்கன்னா எனக்கு தெரியுமா? நான் ட்ரோன் வச்சு உங்க வீட்டை எட்டி பார்க்க முடியுங்களா? உலகத்திலே ரொம்ப சீப்பா கிடைக்கிறது மெத்தனால் தான், தெரியுமா? WHO ஸ்ட்ரகிள் இருக்குங்க, யாரால எதுவுமே பண்ண முடியாதுங்க. மெத்தனாலே கிடைக்கலன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? தின்னர் தெரியுங்களா? தின்னரை தூக்கிட்டு போய் காய்ச்சுவானுங்க. கள்ளத்தனமா பண்ற எந்த விஷயத்தையும் ஒழிக்க முடியாது. பிராத்தல ஒழிக்க முடியாது, கஞ்சாடியத்தை ஒழிக்க முடியாது, எதையுமே ஒழிக்க முடியாது. இல்ல நான் ஒழிக்கிறது ஓகே கருத்து. வந்து எப்படின்னா அக்சஸ் வந்து ரொம்ப எல்லாமே கம்மி தான் பண்ண முடியும், 100% ஒழிக்க முடியும். கவர்மெண்ட் 90% வச்சுப்போம் இல்லைங்க, கவர்மெண்ட் நம்ம 90% தப்புன்னு வச்சுப்போம். நம்ம பண்ற தப்பு 10% நம்ம சாகுறோம். அது இருக்குதுங்க, அது அவ்வளவு ஈஸியா நம்மளாம் உட்காந்துட்டு பேசிடுறோம். அவன் செத்தவன் குடும்பத்துக்கு போய் பேசி பார்த்ததுன்னு தெரியாது என்ன பிரச்சனைன்ட்டு. எல்லாம் இங்க உட்காந்துட்டு ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் பேசிட்டு அவனும் பெட்ரூம்குள்ள படுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறோம்.
ஐயோ அதை விட்டு அது இல்ல பிரதர், இறந்தவங்களை பத்தி இப்ப நம்ம பேசவே அது இல்ல அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன இனிமேல் தானே நீங்க என்ன சொல்றது ஸ்டெப் தானே புரியுதுங்க. பேசுறோம். நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்ற இல்ல சொல்ற மேட்ரு கரெக்ட், சொல்ற மேட்ரு கரெக்ட் சந்தோஷ் பிரதர். நான் என்ன சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒருத்தன் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றான், டேய் இங்க தானே கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்ட்டு. போலீஸ்காரன் இந்த நம்பர் வாங்கி அங்க கொடுத்துட்றான், டேய் இங்க வர்றா உன்னை பத்தி இவன் தான்டா கம்ப்ளைண்ட் பண்றான்ட்டு. இதையாவது நிறுத்தலாம்ல, ஒரு அரசாங்கம் இதை பண்ண முடியும்ல. நான் கேட்குறேன், நான் என்ன கேட்குறேன், இப்போ ஏடிஜிபி எல்லாருமே சூப்பராக இருந்து பூராமே கலெக்டர்ல கரெக்டாக கலாச்சாரத்தை பூரா ஒழிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எதுக்கு திடீர்னு எல்லாரும் மாத்துறாங்க? வேலை செய்யல, அதுதான் உண்மை. ஸோ வேலை செய்யலங்காட்டிக்கு தானே இன்னைக்கு இப்போ மெஷினரி வந்து சுத்தமாக மாற்றி வேற ஒரு ஆளை உள்ள போட்டு. என்னங்க அநியாயமா இருக்கு, கள்ளக்குச்சியில மட்டும்தான் கள்ளசாரம் இருந்துச்சா? அந்த கிராமத்தை மட்டும் தான், தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்லையா? அதான் கார்த்தி சொல்றேன். இது அப்ப மத்தவங்க பயங்கரமா வேலை செஞ்சுட்டாங்க, இங்க இருக்கவங்க மட்டும் தான் வேலை செய்யலையா? சும்மா அந்த ஆர்குமெண்ட்டுக்கு பேசாத, எல்லா பக்கம் இந்த பிரச்சனை சொல்றேன் நானு. இது வெளியில வந்திருக்குது, எல்லா பக்கமும் இந்த பிரச்சனை இருக்குங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்கள் தாங்க வந்து மக்கள் தாங்க. எதுக்கு அரசாங்கம் இருக்குது? நாளைக்கு என்ன கேட்கிறேன், இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிட்டுங்க. இப்ப நாளைக்கு இப்போ வந்து இப்போ ஒரு 3000 டாஸ்மார்க் கடை இருக்குன்னா 2000 டாஸ்மார்க் கடை வந்து கவர்மெண்ட் வந்து நிறுத்தி மூடுது அப்படின்னா நாளைக்கு வந்து 2000 டாஸ்மார்க் கடை வந்து மக்கள் வந்து உடச்சு உள்ள வந்து பூரா எடுத்துட்டு போயிருவானா? இல்ல இல்ல, நாளைக்கு நீங்க 2000 டாஸ்மார்க் மூடுனீங்கன்னா நாளைக்கு பாதி தமிழ்நாடு வந்து சொல்றாரு பிளாக்ல விப்பானுங்க. இல்ல வாங்கிட்டு வந்து பிளாக்ல விக்கிறது, பாதி தமிழ்நாடு இப்ப காட்சி சுடுகாடு தான். இப்போ பூரா டாஸ் கொரோனா டைம்ல எத்தனை பேர் என்ன செத்தாங்க? கொரோனா டைம் எத்தனை பேர் பதுக்கி வித்தாங்க? கொரோனா டைம்ல எத்தனை பேர் பார்ல போய் வாங்குனாங்க? அது ஓகேங்க. இப்போ பூரா தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் திறந்து வச்சு ஏன் எத்தனை காய்ச்சறாங்க? அதுக்கு என்ன பதில்? ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல மட்டும்தான் காய்ச்சறாங்க. அந்த கல்வராயன் மலையில காய்ச்சறவங்க இருங்க, நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணல, ஆனா உண்மை இதுதான். அந்த கல்வராயன் மலையில பாரம்பரியமா காய்ச்சறாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய பொலிட்டீஷியன் இருக்காங்க. நான் பேரே சொல்றேன், வசந்தம் சரவணன் முதற்கொண்டு இதுல இன்வால்வ் தான். எம்எல்ஏ நான் டைரக்டாவே அடிக்கிறேன். அததான் சந்தோஷ் பிரதர். அப்புறம் அப்ப எதுக்கு இந்த மாடல் பண்றோம், அந்த மாருதி மாடல், ஆல்டோ மாடல்னு சொல்லிட்டு நாங்க பூரா எவனுமே குறை சொல்லாத ஆட்சி நடக்குது எதுக்கு சொல்லணுங்கிற நான். அப்போ தப்பு இருக்குதான் பிரதர். இல்ல தப்பு இருக்குது இல்லைங்க, இது உலக தப்புங்க. ஏங்க இப்போ ஸ்டாலின் இப்ப சிஎம் என்ன சொன்னாரு, பூரண மதுவில கொண்டு வருவேன்னு சொன்னார்ல. இப்ப சொல்ல முடியுமா 2029 சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லாருமே மாறிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அவனுக்கு தேவை, அவன் செலவு பண்றான், அவன் குடிக்கிறான், அதை நிறுத்த முடியாது. 2010 மாத பிரச்சனை இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க, பாரம்பரியமா காய்ச்சறான்னு ஏதோ பாரம்பரியமா நெல் விதைக்கிற மாதிரி சொல்றீங்க. இல்ல அது தப்புதான், அவனுக்கு தெரிஞ்சுதான் பண்றான் அவன். அதுதான் சொல்றேங்க, அதையெல்லாம் கட் பண்ணலாங்கிற. இப்போ ஒயின் ஷாப்புக்கு என்ன வந்து சொல்லிடுறேன் ஜஸ்டிஸ், கள்ளச்சாரத்தை வந்து பெருகிடும், அதனாலதான் வந்து நாங்க ஒயின் ஷாப் வச்சிருக்கோம். அதுதானே உண்மை. இப்ப ஒயின் ஷாப்ல பிரதர் இதுக்கு ஒரே வழிதான் பிரதர். ஒயின் ஷாப்ல அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால கள்ளச்சாராயத்துல வந்து வாங்கி குடிக்கிறாங்க. சரிங்களா? கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் பிசினஸ் காய்ச்சறான், கள்ளச்சாராயத்துல குடிக்கிறவன் அஃபோர்ட் பண்ண முடியாம குடிக்கிறான். இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. சொல்யூஷன் இதுதான் பிரதர், ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 100 ml 90 ml இந்த மாதிரி வந்து மினி பாட்டில விற்பானுங்க. இவங்களுக்கு அஃபோர்ட் ஆறத வந்து வித்தா மட்டும்தான் உண்டு. அப்புறம் வேற வழி என்ன பண்ண? இப்ப நீங்க வாயை அடைச்சீங்கன்னா வித்ட்ரால் சிண்ட்ரோம் வந்து செத்துதான் போவோம். இல்ல சந்தோஷ் சொல்றது சரிதான். என்ன மேட்டர்னா, இந்த டாஸ்மார்க்னு வச்சு பாத்தீங்கன்னா இந்த 4 ஐட்டத்தை வச்சு மாத்தி லேபிள் மட்டும் ஒட்டி கொடுக்கறதுக்கு இதை வந்து பிரைவேட்டைஸ் பண்ணி வெரைட்டிஸ் ஜாஸ்தி வந்துச்சுனால இப்ப பெங்களூர் போங்களேன், நீங்க வந்து குடிப்பாங்க, ஆனா அந்த குடி வெறிய அடிக்கல. ஏங்க இதுதாங்க நான் அன்னைக்கு சொன்னதுக்கு சண்டைக்கு வந்துட்டானுங்க. இல்ல அது உண்மைதான், பிரைவேட்ல மாத்துங்கன்னு சொன்னேன். இல்ல அதுதானே உண்மை. இது பிரைவேட்டா தானே இருந்துச்சு. நம்ம நீங்க வந்து கவர்மெண்ட்டை வச்சு ஒண்ணு கிளிக் வேணாயா, பிரைவேட்ல மாத்தி விடுங்க. நான் அன்னைக்கு சொன்னதுதான் சண்டைக்கு வந்துட்டானுங்க. இல்ல அதுதானே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி சொன்னீங்க, பிரைவேட்டா கவர்மெண்டே காசு கம்மியா தான் விற்கிறாங்க, பிரைவேட் அந்த காசு கம்மியே அவங்களுக்கு வருமானம் கம்மின்னு சொல்லி அதை குடிக்கிறாங்க. அப்பதான் சொன்னீங்க. தமிழ் இல்ல அப்படி இல்ல. தமிழ் என்ன மேட்டர்னா, இது காசு கம்மியா விற்கிறான்னு சொன்னாங்க. இல்ல தமிழ் நல்லா கள்ளச்சாராயம் காசு கம்மி அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல. கள்ளச்சாராயம் காசு கம்மி இல்ல தமிழ், அதோட கம்மி இல்ல, இதோட கம்மி. பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வரும்போது அவ ரேஞ்சுக்கு அந்தந்த ஜியோகிராபிக்கு ஏத்த மாதிரி சரக்குகள் வந்து
இல்ல இப்ப என்னன்னா டாக்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குறைச்சு விட்டுட்டு நீ நிறைய பேர்த்த வந்து உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவன் புதுசு புதுசா கொண்டு வருவான். ஆமா இவர் சொன்ன மாதிரி டாக்டர் சந்தோஷ் சொன்ன மாதிரி 90 ml, அதெல்லாம் அதுக்கப்புறம் காத்திடுவாங்க. வந்து ஒரே ஒரு கட்டிங் அடிச்சா போதும், அதெல்லாம் காத்தி ஒரே ஒரு கட்டிங் அடிச்சா போதும் இல்ல இப்ப பேக் கிருன்னு இருக்கும். அந்த இல்ல மாதிரி கார்த்தி, உங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ ஏர்டெல் வோடாஃபோன்ல எல்லாருக்குமே போய் ஜியோ தெரியும் வந்ததுக்கு அப்புறம் இப்படி மாறுச்சு, அன்னைக்கு அந்த மாதிரி மாறும். பிரதர். இப்போ ஓகே, மாற்றம் வரும். இன்னைக்கு இப்ப இதுல இறந்தவங்க எல்லாருமே கூலி வேலை செய்யறவங்க, கட்டட வேலை செய்யறவங்க, இவங்க தான். அவங்களுக்கு இவங்க பிரசாந்த் சொன்ன மாதிரி அவங்க உடம்பு வலிக்கு தான் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு அது இனஃப் தான், சஃபிஷியன்ட் தான். ஆமா, அப்ப அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அது போதுமே. டக்கில ஷாட் மாதிரி ஒரே ஒரு ஷாட் அடிச்சுட்டு போத வர மாதிரிலாம் வரும் சரக்கு. அப்படி அதுக்கான இது பண்ணும். சும்மா எத்தனை நாளைக்கு தான் இந்த 1848 மார்பியஸ் இப்போ இப்போ இப்ப நீங்க வந்து ஒரு ஃபுல் குவார்டர் நீங்க அடிச்சீங்கன்னா 15 வருஷத்துல சாவீங்கன்னா, இப்படி வந்து நீங்க மினிமமா இப்படி ஒரு டம்ளர் இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு 30 வருஷம் கழிச்சு சாக போறீங்க. அதான் என்னன்னா அதுக்குதாங்க நீங்க வந்து பிரைவேட்டை கொண்டு வாங்கன்றோங்க. பிரைவேட்டை கொண்டு வந்து நீங்க வந்து அந்த மாதிரி புதுசா பிரைவேட் பார்ஸ் தானே இன்னோவேட்டிவா புது சரக்கு இறக்குங்கன்னு தான் சொல்றோம். இறந்த கார்த்தி இப்ப இவரு 50 ரூபாய்க்கு மெகா வைன்ஸுக்கு சொல்லுவார்ல வடிவேல, அதெல்லாம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து அந்த வைன்ஸுங்கிறது அது ஒரு ஃபேமஸ். இந்த வைன்ஸ் அந்த வைன்ஸ்னு ஃபேமஸா இருந்தது. பாண்டிச்சேரிலாம் இருக்குங்க. பாண்டிச்சேரில வந்து பாத்தீங்கன்னா 90, 60 அதுதான் தனித்தனி பாட்டில் இருக்கு பாருங்க. சின்னோண்டு இருக்கும், சின்ன பாட்டில். இருக்கு கட்டிங். ஆமா கார் கீ மாதிரி தான் இருக்கும், கார் கீ மாதிரி தான் இருக்கும். 30 ml இருக்குது. ஆமா ஆமா, டப்புன்னு ஷாம்பு பாக்கெட் மாதிரி இருக்கும். அப்படியே பிரிச்சு வாயில ஊத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படி 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 இன்னோவேட்டிவா கொண்டு வாங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. அதான் சொல்றோம். இருக்கா இல்லைங்க பாண்டிச்சேரியில? பாண்டிச்சேரி எல்லா பக்கமும் இருக்கு. கள்ளச்சாராயம் ஒழிக்கிறதுக்காக சரக்கு வைக்கணும்ன்றீங்க, கடைசியில வந்து பிரைவேட்டா போனா அவன் வந்து 20 ரூபாய்க்கு இல்ல சோட்டை. இப்ப அப்படி கிடையாது, நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. சும்மா ஏதாவது வந்து இந்த லூசுத்தனமா அந்த கார்பரேட் அப்ரோச் பண்றது, அதே மாதிரி ஒரு தொழில் ஒண்ணு வந்துச்சுன்னா அதை அப்போஸ் பண்றது இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் நம்ம விடணும். இங்க அம்பானி, ஆதானி, இன்னைக்கு வந்து கலாநிதி மாறன்லாம் இல்லைன்னா எவனுக்கு இங்க வேலை இல்லை. எல்லாருமே கார்பரேட் தான், எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற பிரைவேட் லிமிடெட்ஸ் தான். அப்படிங்கிறப்போ ஒரு பிரைவேட்டுங்கிறவன் வந்து வேற எங்கேயும் சைனாலேருந்து வந்துட போறது இல்லை. அவனும் நம்மள மாதிரி தொழில் பண்றவன் தான். தொழில் பண்றவன் ஒரு தொழில் போட்டி இருக்கும்போது அவன் தொழிலை பெஸ்டா பண்ணணும்னு நினைப்பான். இப்போ இங்க ஓடுதுல இந்த பிங்க் பஸ், நம்ம பஸ் எல்லாம் இந்த கவர்மெண்ட் பஸ் மெட்ராஸ்ல ஓடுது இல்லை, நீங்க மதுரையோ இல்லை கோயம்புத்தூரோ போங்க, பிரைவேட் பஸ் எப்படி வச்சிருப்பான்னு மட்டும் பாருங்க. சும்மா கண்ணாடி மாதிரி வச்சிருப்பானுங்க. என்னன்னா அதே டிக்கெட் விலை தான், ஆனா அவனுக்கு அந்த கொடுக்குற அமௌண்ட்டுக்கு சூப்பரா வந்து சர்வீஸ் கிடைக்குது. இப்போ பிரைவேட் கொலாபரேஷனோட அதே மெட்ராஸ்ல நடந்துச்சுன்னா குவாலிட்டி தான் இம்ப்ரூவ் ஆகுது. என்ன கவர்மெண்ட் கண்ட்ரோல் கம்மியாகும், ஆனால் குவாலிட்டி நிச்சயமா இம்ப்ரூவ் ஆகும். பிரைவேட் டோல்கேட்ஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிளுங்க. டோல்கேட் கடுப்பு தான், நம்ம செலவு நமக்கு வைக்குது தான். ஆனால் ப்ரைவேட்டுக்கு டோல்கேட் விடலைன்னா கவர்மெண்ட் போட்டுருந்துச்சுன்னா அந்தந்த ஊருக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பான். இங்கிருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்குள்ள எங்காவது சாக்கடைக்குள்ளே கார் கிடக்கும், அவ்வளோதான். ஸோ ஒரு ப்ரைவேட் டோல்கேட் போட்டங்காட்டிக்கு அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் சிலதெல்லாம் டோல்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் ரோடு மெயின்டைன் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அந்த டோல் கலெக்ஷன் தான். அது ஒரு ப்ரைவேட் பிளேயர்கிட்ட கொடுக்குறங்காட்டிக்கு தான் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20-25 வருஷம் ஆனாலும் அதே குவாலிட்டியில் அவன் மெயின்டைன் பண்ணுறான். கரெக்டான மெயின்டெனன்ஸ் நடக்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு ஒயின் ஷாப்புக்கோ ஒரு இதுக்கோ அப்ளை பண்ணுறதுல ஒன்றும் ஆயிர போகிறது இல்லை. சரி, ப்ராக்டிக்கல் விஷயத்தாங்க. நாளைக்கு வந்து என்ன சொல்லிட்டேன், எலைட் ஷாப்னு ஒன்று வச்சிருக்காங்களே, அங்கதான் கூலிங்கா பியர்லாம் கிடைக்கும். அது எலைட் ஷாப்பா? அது அவனுக்கு நீ வேற சரக்கு அடிக்கிறப்பெல்லாம் போனோம்னா அங்கே அவனை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருப்பான் நம்மளால. அவனை போய் நீங்கள் ஒரு மாதிரி கரெக்ட் பண்ண அண்ணா எங்கிறது எப்படி வருதுண்ணே, அவங்ககிட்ட போய் சில விஷயங்கள் போய் ரகசியமாக கேட்ட, தம்பி ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒன்று வந்துருக்குதுப்பா, அப்படி இத்தனையோடு கட்டிங்கப்பா, அவர் சொன்னார்ப்பா, சும்மா சுருன்னு இருந்தான்ப்பா. அவரும் ரசிச்சு சொல்லுவான் ஆள். சில டைம் நம்மளை போடுறதுக்கு சொல்லுவான். அதனாட்டிக்கு போய் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு இவனுக்கு பர்ச்சேஸ் என்ன பண்ணுறான்னு அப்படியே பார்த்து நேக்க உள்ளே போய் நல்லா வெகு நாள் ஹாப்ஷன்ஸ் அடிச்சு. ஹாப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு அப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சு 3/4 மணி நேரம் கழிச்சு தலை குருன்னு ஏறும் மேலே. அது அப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சு. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சரக்கு அடிக்கிறது பிரச்சனை இல்லைங்க. பட் ஒரே விஷயம் தாங்க, நான் சரக்கு விட்டங்காட்டிக்கு சொல்கிறேன், விடலைன்னா சொல்ல முடியாது. என்னால் ஒரு 2.5 வருஷம் விட்டுருக்கேன். கடைசியா வந்து சரக்கு பிரச்சனை பேச வரீங்களோ? இல்லை இல்லை, அதான் உண்மை, 100% உண்மை. என்னன்னா
கடைசியா நாங்க குடியாரம்லாம் கெட்டவன்னு சொல்ல கெட்டவன் வருவீங்க கிடையாது. அப்படித்தானே? சரி, அதெல்லாம் நான் இல்லையா சொல்றேன். கடைசியா நாங்க தானே இல்லைங்க அதான் நாங்க தான் கிடைச்சோம் இடிச்சவன் இல்ல இல்ல கடைசியா எங்க அதான் மேலதான் பழி போடுவீங்க. ரொம்ப பேசுங்க தவறுங்க. பேசுங்க. இல்ல இல்ல ஏங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க. இல்ல இல்ல நாங்க எல்லாத்துக்கும் ரெடி தான். இல்ல அப்படியெல்லாம் நான் இந்த சொல்லல. பழிச்சொல் இழிச்சொல் எல்லாம் எல்லாத்தையும் கெடுதா இருக்கும். அதெல்லாம் சரி, புதுசு இல்ல. அதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டை திட்டிங்க அப்புறம் போலீஸ் திட்டிங்க எல்லாத்தையும் திட்டிங்க கடைசியா குடியாரெல்லாம் இல்ல தப்புன்னு இல்ல திட்டம் அப்படி நான் சொல்லவே வரல. திட்டுங்க. நான் சோஷியல் ட்ரிங்கிங் வந்து தப்புன்னு சொல்லவே இல்லை. என்ன மேட்டர்னா, சரி இப்போ நீ கார்த்தி நீ வந்து ஒரு வேலை காலையில இருந்து ஓடி போய் வேலையை பார்த்துட்டு வர்ற வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறப்போ ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் போட்டு இங்கே உட்காந்து ஜாலியாக பேசுகிற. இதில் ஒரு நோ ஹார்ம் நத்திங். அது நீ கரெக்டாக உடம்ப மெயின்டைன் பண்ணிட்டேன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உன்னோட பாடி உனக்கு மெயின்டைன் பண்ண தெரியும். இது நான் வந்து சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை. என்னைக்கு குடி டேஞ்சர் ஆகுதுன்னா, நான் இப்போ என் சொந்த சித்தப்பா பையன் சம்திங் ஒரு நாள் அவினாசியில் இப்போ ரீசெண்டாக போகிறப்போ ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டே இருந்தா அப்படி இருந்துட்டாரு. நான் அப்போ அந்த அந்த மரத்துக்கு கீழே தான் இவனுக்கு போகிற வரப்போ அது கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே அந்த இது மாதிரி ஸ்லாப் மாதிரி இருக்கும். அங்கே தான் உட்காந்து இவனு பாட்டில் அடிச்சுட்டு இருப்பானுங்க. அப்புறம் பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் கொண்டிருக்கான். 5 நாள் ஆச்சு. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் கேட்குறேன், ஏப்பா என்னப்பா 5 நாள் ஒரு பிச்சைக்காரன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறான்ப்பா அப்படின்னா, அவன் யாருன்னு தெரியலையாடா அப்படின்னு அப்படின்னா அப்படி யாருங்க? நான் ஏதோ பிச்சைக்காரன் எங்கேயோ நடந்து வந்திருக்கேன். நான் ஏதோ இல்லாட்டி சித்தர்னு நினச்சிட்டேன். ஓ எவனோ சித்தர் ஆட்டம் இருக்குது. அழுக்கு சித்தர் அழுக்கில்லா சித்தர்லாம் சொல்கிறாங்களே திருவண்ணாமலை, அந்த மாதிரி ஏதோ சித்தர் ஆட்டம் இருக்குது. எவனோ ஒருத்தர் பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்குறான். நாம் போய் பக்கத்தில் எதில் போய் பேசக்கூடாது, சாமியை விட்டுருவோம் அப்படின்ட்டு அப்படியே வந்தாச்சு. அவன் சித்தப்பா வைண்டா அப்படின்னா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. பேசிக்காக சும்மா அப்படி கட்டிங்க சின்ன வயசில் 18 வயசில் குடிக்க ஆரம்பிச்சது. 23, 24 அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இருக்காங்க, அப்பா இறந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 crores ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போகிறாங்க. அசெட் லேண்டாக விட்டுட்டு போகிறாங்க. இவன் வந்து 18லேருந்தே குடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நைட் 8 மணி 9 மணி அப்படியே குடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே இந்த சீட்டாட்டம் வருது. சீட்டாட்டம் வந்தோடனே என்ன பண்ணுறான், இருக்கும் ஒரு 5-6 ஏக்கர்ஸ் இருக்குங்க. அது அப்படியே என்ன பண்ணுறான் 20 cents இப்போ 10 cents அப்படியே விற்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அப்படியே அட்வான்ஸ் ஆகி என்ன ஆகுது, அந்த சீட்டாட்டம் இது எல்லாமே எப்படி ஆகுதுன்னா ஸ்விட்ச் ஆகி அப்படியே வந்து பகலுக்கு வருதுங்க. பகலுக்கு வந்து 12 மணி 1 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா சரக்கு சீட்டாட்டம். ஸோ இதெல்லாம் வருது. ஒரு பாயிண்ட்லைங்க அவங்க அம்மா அவங்க அம்மாவும் பசவி ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்டில் காலையில் அவன் 8 மணிக்கு எந்திரிச்சான்னா 8:30 குடிச்சவன் அவன் அந்த பாயிண்ட்டுக்கு வராங்க. ஃபுல் 15 crore ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டாக கண்ணு முன்னாடி அழிச்சுங்க. அப்போவுமே சொந்தக்காரங்கள வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சரி பரவாயில்ல தொலைட்டோம் அப்படின்ட்டு வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அவங்க வீட்டில் சில திருட்டு இதெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணி அவங்க வச்சுருந்தா நாம் முடிஞ்சு போயிடுவோம் அப்படின்ட்டு அனாதையாக விட்டுருக்காங்க. எங்கள் அப்பா சரக்கு வாங்கி போயிருக்காரு. அவர்கிட்ட சித்தப்பாவே என்னமோ சொல்லிட்டு எனக்கு ஒரு 500 ரூபா தாங்க 400 quarter வாங்கிக்கிற சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு அப்படியே கண்ணீரே வந்துருச்சு. நல்லா இருந்த பையங்க, நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற பையன், ரொம்ப பெரிய கன்னிங் ஃபெலோ இதெல்லாம் கிடையாதுங்க. குடிக்குள்ளே போனாங்க, ஒன்றுமே நீங்கள் அந்த குடும்ப தடம் தெரியாமல் போயிடுச்சுங்க. நான் இது வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில விஷயங்கள்லாம் நான் வயசாகும்போது சொல்கிறேன், நிறைய ரிவீல் பண்ண முடியாது இப்போதைக்கு, பட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு நாள் என் கண்ணுக்கு முன்னாடி பல குடும்பங்கள்ங்க, எந்த ஒரு குடும்பத்தில் இந்த கான்ஸ்டன்ட் இந்த பகல் குடிகாரன் ஒருத்தன் வந்து உக்காந்துடுறானோ அவன் குடும்பம் ஒரு 20 வருஷத்துலிங்க வாஷ் அவுட் ஆகி தான் மேலே வருதுங்க. நீங்கள் சும்மா எடுத்து எந்த குடும்பம் வேணால் பாருங்கள். நான் சொல்கிறது பகல் குடிகாரன், இந்த 12 மணி குடிக்கிறவன் காலையில் 9 மணி குடிக்கிறான் பாருங்கள், குடிச்சிட்டு உட்காடுறான் பாருங்கள், அவன் இருக்கிற குடும்பங்க ஏதாவது 100ல் 1 வேணால் மேபி அவன் பெரிய ஆன்செஸ்ட்ரல் வெல்த்தில் ஏதோ தப்பிக்குங்க. அந்த பிரெட் வின்னர் ஆம்பளை வந்து அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் சுற்றி எவ்வளோ சம்பாரிச்சு என்ன பண்ணிங்கனாலும் சரிங்க, அந்த எமோஷனல் ட்ராமாவில் அந்த குடும்பம் அப்படியே கிரம்பிள் ஆகி 15-20 வருஷத்தில் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிடுதுங்க. நான் அந்த வழியெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தங்காட்டிக்கு தான் இப்போ கார்த்தி பண்ணுறதெல்லாம் என்னென்னா, கார்த்திலாம் ரொம்ப லிமிட்டடுங்க, வெரி கேர்ஃபுல். அதனால் அவனோட வாழ்க்கை இது கார்த்தி பண்ணுறதா?
என்னங்க சரக்கு அடிக்கிறத சொல்றியா? ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கேன்னு சொல்றேன். ஏங்க இன்னைக்கெல்லாம் பொம்பளை எல்லாம் ரொம்ப குடிச்சோம்னா போடாம இருந்துட்டு போயிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. எந்த காலத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடியா? நான் ஐயோ குடிச்சிட்டு திருப்பி சொல்றேன் அவர் வேற குடிச்சிட்டு வருவாரு. திருப்பி அகைன் நான் சொல்றேன். அவர் வேற குடிச்சிட்டு வருவாருன்னு வீட்டுல வந்து இட்லி சுட்டு வைக்கிற பொம்பளைங்களா இருக்காங்க இன்னைக்கு. அகைன் திருப்பி சொல்றேன். அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். நீ என்ன சொன்ன? மாமியார்லாம் வந்து பாத்துக்க மாட்டாங்கன்னு. அகைன் சொல்றேன், ஒரு பார்ட் ஆஃப் உலகம் உனக்கு தெரியாது. குடியாரர்களை கட்டிட்டு மெல்லவும் முடியாம, வெளியில போய் சொல்லவும் முடியாம, அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. நீங்க வேற ஏங்க? நீங்க வேற திருப்பி சொல்றேன் கார்த்தி, அகைன் நான் சொல்றேன், உனக்கு அந்த உலகம் தெரியாது. உனக்கு அந்த குடும்பங்கள் எந்த தெரியாது. உலகம்? அந்த உலகம் தெரிஞ்சாங்க சொல்றேன். அதெல்லாம் ரொம்ப இல்ல மாறிடுச்சுங்க. கார்த்தி, முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இல்ல நான் உனக்கு இப்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். இல்ல உனக்கு தெரியாது. எத்தனை பொம்பளைங்க 7 மணிக்கு மேல அழுது புலம்பி தூங்கி ஒவ்வொரு நாளும் செத்தரலாமான்னு நினைச்சு காலையில எந்திரிச்சு தலைமுடிய முடிஞ்சுக்கிட்டு சரி தொலையுது இன்னைக்கு ஒரு நாள் வாழுவன்னு இந்த தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் பொம்பளைங்க இருக்கிறாங்கன்னு நீ சும்மா ரேண்டமா இங்க பாருங்க. இல்ல கார்த்தி, இது பெரிய நீ சொல்றது நீ இருக்காங்க சரியா? முன்னாடி 10 லட்சம் இருந்தா இன்னைக்கு 2 லட்சம் இருப்பாங்க. குறைஞ்சிட்டு தான் வருது. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னும் குறைஞ்சிரும். நோ கார்த்தி, நான் திருப்பி சொல்றேன் நோ. ஏங்க ஒரு புருஷனை நம்பி பொண்ணுட்டு இல்லன்ற காலம் மாறுனுச்சுனாலே அவன் குடிச்சான் குட்டி வச்சான் அப்படி மாறிடுங்க. ஐயப்பனா நான் சொல்றேன், ஒரு நாள் இதுக்குன்னு ஒரு டாபிக் போடு. நான் இங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 பசங்க பேசலன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். இந்த இந்த இஷ்யூ அதுதாங்க சொல்றேன். அதெல்லாம் வந்து முன்னாடிங்க ஒரு ஆம்பளை நம்பிதான் ஒரு பொம்பளை இருக்குன்ற காலகட்டம் இருக்கும்போது தாங்க அது. இப்பெல்லாம் கிடையாது. ஏங்க குறைஞ்சிட்டே வருதுங்க. அது குறையும். இன்னும் கொஞ்சம் குறையும். குறையலையா? இல்லையா? அது எப்படி குறையாம இருக்கும்? என்ன பேசுறீங்க? அதெல்லாம் குறையும். ஏங்க நான் பாத்திருக்கேங்க. எங்க அப்பாலாம் வந்து எனக்கு 10 வயசா இருக்கும் போது எங்க அப்பா வந்து தண்ணியை போட்டு வந்து வீட்டுல சண்டை போடுவாரு. எனக்கு 20 வயசு ஆகும் போது எங்க அம்மா எங்க அப்பா மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து அமைதியா இருங்க, உள்ள போய் அப்படியே படுத்துருங்க அமைதியா அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அதெல்லாம் ஓகே கார்த்தி. அந்த எமோஷனல் டிராமா வந்து அவங்க கேரி பண்ணி தாங்கி முன்னாடி போவாங்க. அது நிறைய நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ சிட்டிக்குள்ள இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நெகத்துல வந்து மாற்றி வந்து நெகட்டிவ் பண்ணிட்டா ஐ மீன் எமோஷனல் ட்ராமான்ட்டு அதுக்கு ஒருத்தன் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் உட்காந்து 3/4 மணி நேரம் உட்காந்துட்டு வருவாங்க. நம்ம ஊர் பொம்பளைங்க அப்படி கிடையாது கார்த்தி. அந்த மண்டைக்குள்ள அவங்களுக்கு என்ன வழி இருக்குன்னு ஒரு நாள் அம்மா கிட்டயோ நான் எங்க அம்மா கிட்ட உட்காந்து பேச அதெல்லாம் மாறிடுவாங்க. அதாங்க சொல்றேன். எனக்கு 10 வயசா இருக்கும் போது எங்க அப்பா குடிச்சிட்டு வந்தா எங்க அம்மா அழுவாங்க. 20 வயசா இருக்கும் போது எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு பயந்து நான் குடிச்சிட்டேன் உள்ள போய் படுத்துக்கிறேன் சரி அமைப்போங்க அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. உன்னோட குடும்பம் மாறிடுச்சு. திருப்பி சொல்றேன், உன்னோட குடும்பம் தமிழ்நாடு கிடையாது, என்னோட குடும்பம் தமிழ்நாடு கிடையாது. உனக்கு புரியுதா? மாறிட்டே வருதுன்னு சொல்றேன். மாறுது. பட் இது எந்த அளவுக்கு மாறுதோ அவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குதா செய்யுது. ஒயின் ஷாப் வருமானம் வருஷம் வருஷம் ஏறிட்டே போயிட்டு பாரு. நீ கோரிலேஷன் பார்த்தினாலே உனக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் எல்லாம் கம்மியாகணும். எத்தனை 16 வயசு பையங்க வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு எங்கள் கடைக்கு பின்னாடி ஒரு பையன் 22 வயசு டெத்து மஞ்சக்காமால தலையில் தண்ணி அடிப்பானா. பெரிய சொத்துக்காரனுங்க, பரம்பரை சொத்து வழக்கம் போல். 16-17 வயசுலேயே அவங்க அப்பா வந்து பையனை ஃப்ரீடமாக வளர்க்குறேன்ட்டு தலைவன் போய் தண்ணியை போட ஆரம்பிச்சிருக்கிறான். என்ன பண்ணுறது? சாப்பிடாம வெறும் வயிற்றுல உட்காந்து குடித்தா வந்து கடைசியில் ஜாண்டிஸ் மஞ்சளாகி செத்துருக்குறான். எங்கள் கடை திறந்து ஒரு 20 நாள் போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம மேனேஜர் போய் சொல்கிறான் குடிச்சு செத்து போயிட்டானா அப்படின்ட்டு. அப்படியே நாயை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க. அவங்க வீட்டில் யாருமே அழுகலை. அப்பா செத்தானான்னு நின்று இருக்கானுங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி நிறையா அதாவது கதை கார்த்தி. நம்ம பொம்பளைங்க அண்டர் குரூப் பண்ணுற ட்ராமா இருக்குல்ல, அது என்ன மேட்டர்னா வெளில சொல்கிறது இல்லை. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால் அப்படியே தாங்கி முன்னாடி போயிடுறாங்க. பட் ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக இது பெரிய தலைவலி கார்த்தி. அதாவது ஒரு அம்மா காமெடிக்கு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த ஜோக் ஒன்று இருக்கும். அவர் இருக்கிறப்ப நல்லா இருந்தீங்களான்னா அவர் இருந்தப்போ இல்லை, அந்த ஆள் போனதுக்கப்புறம் நல்லா இருந்தான்ட்டு ஒரு காமெடி ஒன்று ரீல்ஸில் வரும் பார்த்தீங்கன்னா. அது சிரிப்பாக இருக்கும். ஆனால் அந்த அம்மா எவ்வளோ வலியோடு சொல்லுங்க இருக்கிறப்ப குஷ்டு அந்த ஆள் அடிப்பாம்மா அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு அந்த எடிட்டோட நமக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் என்ன மேட்டர்னா வாழ்ந்தது ஃபுல்லாகவே சண்டை போட்டு தான் வாழ்ந்து சமாளிச்சிருக்குது. அதாவது ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் சொந்த புருஷன் இறந்ததுக்கப்புறம் அந்த அம்மா சந்தோஷமாக இருக்குன்னா
அந்த ஆள் இருந்தப்ப என்ன குடும்பம் பண்ணியிருப்பான். இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது கார்த்தி. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய குடும்பங்கள் இருக்குது. அதாவது திருப்பி சொல்கிறது அதுதான், சோஷியல் ட்ரிங்கிங் பண்ணுங்கய்யா, ஆனால் என்றைக்கும் அதுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. குடியை விட டேஞ்சரானது இந்த சிகரெட்டு. அந்த கருமத்தை தொட்டுறாதீங்க. எல்லாம் பந்தாவாக இருக்கும், இழுக்கிறதுக்கு எல்லாம் ஜாலியாக இருக்கும். அது வந்து உங்களை போட்டு எரிஞ்சிடும். உங்கள் லங்ஸ் வந்து நம்ம பாடியிலே ஹார்ட்டுக்கு ஈக்குவலாக முக்கியமானது லங்ஸ், எல்லாம் மறந்துடுவோம். பிளாக் ஆச்சு. அதனால தான் கொரோனா வந்து போட்டு எரிஞ்சுது. கொரோனா இன்னும் நேராக ஹார்ட்டுக்காக போச்சு, லங்ஸை தான் அடிச்சுது முதல்ல. அது அப்படி தான் டிசைனு. என்னென்னா லங்ஸை பிடிக்குச்சுன்னா எல்லாம் பிடுங்கிடும், அவ்வளோதான். காற்றே உள்ளே போகாது, புஷ்கு தான். தயவு செய்து சிகரெட்டை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, என்ன மேட்டர்னா இந்த சிகரெட் ஸ்டார்ட் பண்ணி 15 வருஷம் கழிச்சு இவனுக்கு இந்த யூடியூப்பில் போடுவானுங்க பாருங்கள், சிகரெட் கிளென்சிங். ஒரு டீஸ்பூன் இவனுங்க ஒரு தேன் கரண்டி எலுமிச்சை எடுத்துக்கொள்ளவும், 2 இது வந்து திராட்சையை புளிந்து விட்டு சுடுதண்ணீர் அப்படியே கடன்னு ஆற்றுனீங்கன்னா, நாளைக்கு எவ்வளோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தானுங்க, அப்படியே எடுத்து குடித்தோம்னா நுரையீரலுக்கு உள்ளே போயிருதுங்களா. அப்படியே அப்படி வந்து உங்களுக்கு வந்து அவன் கரெக்டாக சோறுதிங்கிறப்ப தான் ஆய் நாயம் பேசுவானுங்க பார்த்தீங்கன்னா. அது எப்படின்னு தெரியாது. நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறப்போ கரெக்டாக சாப்பாட்டில் கை வச்சுட்டு இருப்போம், ஆய் எப்படி வரும்னு பேசிட்டு இருப்பானுங்க. கரெக்டாக சொல்லிட்டு இருந்தான். இப்படி வரும், கலகலகலன்னு வரும், சலன்னு வருங்கிறான். டேய் செர்றான்னு. இப்போ இவனு சொல்கிறது பூராமே போய் ஒன்ஸ் லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அது திருப்பியால் வளராது. ஒன்ஸ் லங் உள்ள கருத்துருச்சுன்னா அது கருத்தது தான், அவ்வளோதான். அதெல்லாம் எந்த காலத்துலேயும் அந்த அப்பிட்டு இருக்கிற அந்த இதெல்லாம் போகவே போகாது. நீங்கள் அடித்த சிகரெட் அடித்தது தான், அஃபெக்ட் ஆனது தான். அது அப்படியே தான் கிடக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக. அது மேபி ப்ரீத்திங் மூலமாக, எக்ஸசைஸ் மூலமாக ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், அவ்வளோதான். நல்ல டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன உண்மை இது. அதனால் இருக்கிற பொல்யூஷனில் வெளியில் நீங்க இந்த ட்ரிங்க்ஸை பற்றி சொல்லும்போது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி, இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. புரியுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், ரிலேட்டிவ்ல இல்லை, ஊர் பக்கத்துல, சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சண்டையா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பழக்கமா, அதுக்கப்புறம் தான் ட்ரிங்க்ஸே பழகணும். சரிங்க. போட்டு டெய்லி சண்டை நடந்துட்டே இருக்கும். நான் எப்பயாவது ஊருக்கு போவேன், என்னடா சவுண்டுன்னு பார்த்தா அந்த மரம், வீட்டுல வந்து இந்த மாட்டுக்கு கொட்டையை போட்டிருப்பாங்க பாருங்க, அதோட குச்சி அதெல்லாம் உடச்சி அடிப்பான். அவன் சின்ன பிள்ளை, அவனை நம்பி வரும். இதுல கொடுமை என்னன்னா, அவங்க அப்பனும் தண்ணி போடுவான், அதாவது அந்த பொண்ணுக்கு மாமனார். ஓஹோ. அவனும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அடிக்க மாட்டான் அந்த பொண்ணு, இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஸோ அந்த அளவுக்கு மென்டல் ட்ராமாவும் இருக்கும், பிசிக்கலாவும் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட அது அபியூஸ் தான். அதுக்கு மேல வந்து ஊர் பஞ்சாயத்தே முடிவு பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் கண்ணால பாத்திருக்கேன். இப்போ 2 நாள் முன்னாடி யாரெல்லாம் இந்த நியூஸ் பாத்தீங்கன்னு தெரியல, நான் நியூஸ் 18ல பார்த்தேன். கேரளால திரிசூர்ல ஒரு பையன் வந்து தண்ணி போட்டு ரகலை பண்ணியிருக்கான். அவன் மாமனார் வீட்டுல, மாமனாரு மாமியாரு இதே மாதிரி குச்சி எடுத்து அடிக்காங்களா. ஆமா ஆமா பார்த்தேன். போட்டு அவன் மாமனார் போட்டு பொழந்தாரு. இவனுக்கு கூட வந்து மாத்தி பேசிட்டு இருந்தானுங்க. அவன் ஒய்ஃப் அவ்வளவு நேரம் சைலண்டா இருந்துட்டு ஃபுல்லா அடிச்சதுக்கு அப்புறமா போய் அந்த ஜடையை புடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா தடுக்குது. காலை இது எப்படி மாறுதுன்னு பாருங்க. இல்ல உட்காந்துருந்தா ஃபுல்லா மாவு கட்டு போட்டு இந்த நம்ம போலீஸ் காலை புடிச்சு விடுவானுங்களா, அதே மாதிரி காலை புரிஞ்சிருந்துச்சு. கால் முறிச்சு ஏதோ இழுத்துட்டு உட்காந்துருந்தோம். ஒரு கையும் ஒரு கால் மட்டும் அடிச்சிருக்க மாட்டேங்குது. போட்டு அவங்க மாமனார் போட்டு பொழந்துட்டாருங்க. அட்டி விட்டவே இல்லை, கேப்டா முட்டிச்சு. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற ஞாபகப்படுதுங்க ப்ரோ. என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்க, நம்ம என் தம்பி கல்யாணத்துக்கு வந்திருந்தானுங்க, எல்லாம் சேர்ந்து குடிச்சங்க. பிரதர் அவன் சரக்கு அடிச்சா கடிச்சிருவான் பிரதர். நான் இது நம்பவே இல்லைங்க, சத்தியமா பிரதர். ஆள் பூனைக்கண்ணு இருக்கு பிரதர், பேர் கூட மறந்து வச்சுங்க. சரக்கு அடிச்சா டக்குன்னு யாராவது பக்கத்துல இருந்தாங்கன்னா, அதாவது அழுங்காப்ப தூங்கிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்குமா பிரதர். திடீர்னு நீங்க சரக்கு போதையில எங்கேயோ சுருன்னு, அதாவது போதையில கடிக்கிறதுன்னு தெரியாது பார்த்துக்குங்க, வெறுன்னு கடிச்சு பல்லெல்லாம் இறக்கி ரத்தம் வர வரைக்கும் கடிச்சிருவானுங்க. நான் வாழ்க்கையில எனக்கா அப்படியே அப்பதான் பிரதர் ஒரு கோட்டர் அப்படியே பக்கத்துல போகுது. மாப்பிள்ள உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் அப்படியே விளையாட்டா சொல்லிட்டு இருக்கானுங்க. நாங்கள் சரக்கு அடிச்சு இது பண்ணுங்க மாப்பிள்ள, அது பண்ணுங்க மாப்பிள்ள என்ன. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் மாப்பிள்ள, அவன் சரக்கு அடிச்சா கடிச்சிருவானுங்க மாப்பிள்ள அப்படின்னு.
கட்டிச்சு. ஆமா இதெல்லாம் நீங்க பிரதர் நீங்க 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 டேரக்டா சந்தானத்துக்கிட்டே சொல்லுங்க. நெக்ஸ்ட் படத்துல இதெல்லாம் சீனாவே வைக்கலாம். எனக்கு அவன் சொல்லிட்டு பிரதர், அவன் பேர் நரேஷன் நம்ம பிரதர். அவனை பார்த்தாலே எனக்கு அதுல இருந்து பயம் பிரதர், சத்தியமா. ஐயோ, அவன் சுத்தி வந்து நம்ம எங்க கடிச்சு ஏன் ப்ரோ, வேற எதனா கூட பரவாயில்ல ப்ரோ, நீங்க வெறும் கடிச்சிட்டாலும் நமக்கு மப்பளையும் ஒன்றும் தெரியாது. நாங்க படுத்து தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிச்சு பாக்குறப்ப கை பூரா வந்து காயமா இருந்துன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம எங்க போய் என்னன்னு சொல்றது பிரதர், நம்ம அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலைமையாயிருங்க. ஐயோ கையில கிடைச்சா ஓகேங்க, அதையா சொல்லிக்கலாம். யோ கார்த்தி, நீங்க நம்ப மாட்டேன் கார்த்தி, நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லவே இல்லை. என்னன்னா இல்ல, அவன் கைய கடிச்சிட்டுங்க, துணி என்ன போட்டிருந்தாலும் அதை கழட்டி விட்டுருவானா. நான் இது வந்து நான் வந்து சரி இந்த பாட்டை சொல்ல சிரிச்சுட்டே சொல்றானுங்க பிரதர். இந்த வெக்கம் கட்டுறேன் நான் கூட உட்காந்துட்டு, மாப்பிள்ள தெரியுமில்ல கடிச்சிட்டு கழட்டி விட்டுறேன். அப்ப எப்படா தூங்குவீங்க அப்படின்னா, எல்லாம் இறுக்கி பிடிச்சிதான் தூங்குவோம். கம்முன்னு படுத்திருப்பானா கார்த்தி, கொஞ்ச நேரம் கம்முனே படுத்திருப்பானா, ஒரு அரை மணி நேரம் மாதிரி கம்முனே படுத்திருப்பானா. ஒரு லெவலுக்கு மேலே அவனுக்கு அது ஏறிச்சுன்னா ஆள் தெளிவாயிருவானா, டக்குன்னு எந்திரிப்பானா. எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ராபாட் மாதிரி எந்திரிப்பானா. எந்திரிச்சு வெறுன்னு கடிச்சிடுறதுங்க எல்லாத்தையும். கடிச்சு முடிஞ்ச அளவுக்கு சட்டை கிட்ட எல்லாம் கழட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணி பார்ப்பானா. அது தப்பிச்சிட்டோம்னா ஓகேவா, இல்லைன்னா எல்லாம் நேக்கடாக தான் படுத்துட்டு இருக்கு நம்ம எந்திரிக்கிறப்ப, வேற எதுவும் பண்ண மாட்டானா. ஆனால் இது பண்ணி ஐயோ கார்த்தி இப்படி நிறைய இருக்கானு கார்த்தி. ஆனா பிரசாந்த், நான் காமேஷ் பேசுறேன்னா. ப்ரோ ஹை. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா, நீங்க சொன்னதெல்லாம் பேசிட்டு கேட்டு தான் இருந்தேன். இப்போ என்னோட சைட்ல இருந்து ஒன்று சொல்ல தோணுது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச பையன் ப்ரோ, எங்க ஊர். ஆக்சுவலா நான் வந்து கிராமம் பேஸ்டு, ஓகேவா. எங்க ஊர்ல ஒரு பையன் ஜஸ்ட் கிராஸ்டு 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஜாயின் டிப்ளமோ. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு டிப்ளமோ சேர்ந்தான். ஃபர்ஸ்ட் இயர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபர்ஸ்ட் இயர் டைம்ல ஃபுல் சரக்கு அடிக்கிட்டு, ஓகேயா, அந்த சரக்கு அடிக்ட் ஆகி அவங்க அம்மாவோட செயின் எல்லாம் அடக வச்சு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52,000 வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு வாரத்துல சரக்கு அடிச்சு அழிச்சான். சோ அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து அவன் மாட்டிட்டான். இந்த மாதிரி இப்ப பண்ணிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. சோ வீட்டுல கூப்பிட்டு அவங்க அம்மா கேட்டிருக்குது. அவங்க அப்பா இல்ல அப்போ, ஓகேயா. அவங்க அம்மா கேட்டிருக்குது. அவங்க அம்மா கிட்ட கேட்டதுக்கு அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கட்டை எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடியா நின்று இருக்காங்க. அவங்க அம்மா மண்டை உடஞ்சாச்சு, அவங்க பாட்டியோட மண்டை உடஞ்சாச்சு. அவன் தங்கச்சியே ரூம் விட்டு வெளியே வரைக்கும் பயப்பட்டு இருக்குது. சோ அந்த இடத்துல ஊர் பசங்க நாங்க இருந்தோம், ஒரு 3 பேர் இருந்தோம். நாங்க 3 பேர் போய் அவனை அடிச்சு உட்கார வச்சுட்டு இருக்கோம். அவங்க அப்பா வந்து கேள்வி கேட்கறாரு, என் பையன் அடிக்கிறதுக்கு நீ யாரு? அவன் என்னமோ பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறவங்க கொல்லுட்டு என்னமோ பண்ணிட்டோம், என் பையன் அடிக்கிறதுக்கு நீ யாருன்னு அவங்க அப்பா போதையில வந்து கேக்குறாரு. அவனை கட்டி தூக்க வேண்டியதான முதல்ல. இப்போ இந்த கல்ச்சர் யோசிச்சு பாருங்களேன். அப்பன் குடிச்சிட்டு வந்திருக்கான், பையன் குடிச்சிட்டு அவங்க அம்மாவை அடிக்கிறதுக்கு நின்று இருக்கான். அதுக்கு சப்போர்ட் ஆகிற கல்ச்சர் ஒரு கல்ச்சர் மாறி இருக்கு. என்னன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு அந்த சைடு ஆஃப் வாழ்க்கை தெரியாதுங்க. அதாங்க நிறைய பேர் என்னன்னா ரொம்ப ப்ராக்ரெசிவ் ஆயிடுச்சுங்கிறாங்க. அந்த ப்ராக்ரெசிவ்க்குள்ள சிக்கிட்டு இருக்கிற பொம்பளைங்க, அதுவும் இந்த பாத்தீங்கன்னா இந்த 50 ஏஜ் தாண்டின பெண்கள், பையன் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் இருப்பான், வேற வழியில டிவோர்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ஆப்ஷனே இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. நம்ம கிராமத்துல வந்து டிவோர்ஸ்ன்றது பார்க்க முடியுது, ஓகேயா. இத்தனைக்கும் அவங்க அப்பா வந்து கேக்குறாரு, எங்களை கேக்குறாரு, நாங்க போய் தடுக்கிறோம். நாங்க தடுக்கல அப்படின்னா அவங்க அம்மாக்கு பெரிய இன்சிடென்ட் ஆயிருக்கும், ஏதாவது ரொம்ப ஏதாவது சீரியஸா பண்ணிருப்பான் அந்த பையன், ஓகேயா. நாங்க தடுத்து நிறுத்துறோம். அவங்க அப்பா வந்து கேக்குறாரு, நீ யாரு தடுத்து நிறுத்துறதுக்கு அப்படின்றான். எல்லாம் 2 குடிகாரனுமே. யோசிச்சு பாருங்க, அவன் மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும். அவன் பொண்டாட்டி செத்தாலும் பரவாயில்ல, அவங்க அம்மா வந்து எங்களுக்கு கால் விழுது. என்னன்னா காமேஷ் பிரதர், இவனுக்கு பல கோடி வச்சிருக்கானுங்கல்ல. அதான் கவர்மெண்ட் ஒரு நாள் வந்துங்க, நான் ரொம்ப வரவேற்பேன் பிரதர், ஒரு நாள் நைட் ஒரு சட்டம் போட்டுங்க, எவனுக்கு 10 சென்ட்டுக்கு மேல எவனும் கிடையாது, போய் எல்லாம் உழைச்சு சாப்பிடுங்கடா அப்படின்ட்டு பூரா புடிங்கிறோனுங்க. ஆமாங்க பிரதர், கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா உட்கார்ந்துக்கிறதுங்க 20 ஏக்கர் வச்சுக்கிறது. எவனோ 60 வருஷத்துக்கு முன்னாடி மரத்தை ஒரு 200-300 மரம் போட்டுக்கிறதுங்க. போட்டு அது எப்படி இருந்தாலும் வருஷமான ஒரு ஈல்டு கொடுத்துருது. உட்காந்து சும்மா விளையாட்டுக்கு இருந்தாலும் உனக்கு 10-20 லட்சம் கையில வந்துருது பிரதர். விவசாய இன்கம்ல 10 பைசா டாக்ஸ் இல்ல. கண்டிப்பா எடுத்து வச்சுட்டுங்க ஜாலியா கோயம்புத்தூர் அப்படியே சுத்துறது, ஒரு தண்ணிய போடுறது, அப்புறம் போய் நீட்டி படுக்கிறது. வேற எந்த இத வந்து ரொட்டீனா பண்றானுங்க. அது இப்ப காலேஜ் பசங்கிட்ட இந்த கல்ச்சர் ரொம்ப அதிகமாயிருச்சுங்க இப்போ.
காலேஜ் பசங்கிட்ட ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. இப்போ எல்லா ஏரியாலயுமே இப்ப நாட் ஒன்லி கோயம்புத்தூர்னு எடுக்கல, எல்லா ஏரியாலயுமே இப்ப காலேஜ் பசங்கன்ற போது அப்பெல்லாம் ஆக்சுவலா நான் காலேஜ் படிக்கும்போது, நீங்க காலேஜ் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, காலேஜ்ல ஒரு ஒரு லெவல் ஆஃப் போதைன்றது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பயமான நமக்கு விஷயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து அது ஒரு பிரைமரி விஷயம் ஆயிருச்சுங்க பிரதர். அது நமக்கு ஒரு தெரிஞ்ச சும்மா ஒரு ஆ மெடிக்கல் கடைக்காரரு சொன்னாருங்க. அந்த காலேஜ் இருக்கிற ஏரியால ஒரு மெடிக்கலுங்க. சொல்றாரு, இந்த கருத்தடை மாத்திரை கொடுத்தா கை வலிக்குதுங்க அப்படிங்கிறப்போ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. என்னன்னா சொல்றீங்க அதாங்க. அப்படின்னா, இல்ல சார், எல்லாம் ஒரு போதையில் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரில, அப்புறம் ஏதோ ஒன்று ஆயிருது சார். அப்புறம் அதாங்க. எனக்கு என்ன கவலைன்னா சார், அவங்களுக்கே குழந்தை இல்லை ஆக்சுவலா, கப்பல்ஸ்க்கு என்னங்க, குழந்தைங்கிறது அவ்வளோ பெரிய வரம் சார். ஆமாங்க. அதை பூரா ஏதோ ஒன்று பண்ணும்போது நம்மளால அது மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது சார் அப்படின்ட்டு. அப்போதைக்கு அந்த ஒரு மூமெண்ட்ல ஒரு 15-20 நிமிஷம் பண்ற அவசரத்துலங்க கண்டிப்பா. எங்கெங்கயோ போய் முடிஞ்சிருது ப்ரோ. அந்த கதையெல்லாம் பிரதர் கேட்டா ஒரு மாதிரி சீரியஸா பிரதர், இது வந்து ஒரு விதம் அப்படின்னா, இன்னொரு விதம் பிரதர். ஆக்சுவலா எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆனது இது. ஓகேங்களா? நான் இது டீடைல்ஸ் எல்லாம் வெளியிட விரும்பல. ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் இன்சிடென்ட். அவனுக்கு வந்து நாளைக்கு வந்துருவாங்க. இல்ல அது 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 வெளியிட்டா வருதோ வரலையோங்க. ஓகேங்களா? அது நம்ம வெளியிடக்கூடாது. அது வந்து ஒரு தார்மீகம். என்னன்னா சிம்பிள்ங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஏக்கருக்கு பக்கமா சொத்து இருக்குதுங்க. இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல போயிட்டு காலேஜ் ஸ்கூல் பசங்க பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து 25 ஏக்கரா சொத்து இருக்கிறவன் பிட் பாக்கெட் அடிக்கிறான். அதாவது செயின் ஸ்நாச்சிங் பண்றான். சரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ்னால, போதையோட இன்ஃப்ளூயன்ஸ்னால செயின் ஸ்நாச்சிங் பண்ணி போலீஸ்ட்ட அரெஸ்ட் ஆகி வர்றான். அவன் ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷன் இருக்கு அந்த ஒரு இதுலயே வச்சு பாத்தீங்கன்னா. வெளி தலகாட்ட முடியாம இப்ப உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏரியா பாட்டம் போட்டங்க செயின் ஸ்நாச்சிங் பண்ணியிருப்பான். சரக்குல வந்து பழைய ஜீன் ஆக்டிவேட் ஆயிடுச்சாட்டுக்குது. ஏழாம் அறிவு மாதிரி. இவனு என்ன பிரதர், நிறைய பேர் இல்ல யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா அந்த பையனுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான். ஆக்சுவலா ஒரு டீசென்ட்டா அவங்க அம்மா வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஆக்சுவலா அவங்க அம்மாவை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அது எப்படி இருக்குன்னா ஓரளவு குற்ற உணர்ச்சியா இருக்கு பிரதர். எல்லாருக்குமே அதீத சொத்து பிரதர். அதாவது நீங்க சம்பாதிக்கிற காசு எப்படி வருதுன்னே தெரியாம வர காசு. இன்னொன்னு அவங்க அம்மாவே எங்களை கேள்வி கேட்டதுதான். என் பையன் எல்லாம் கேட்காதீங்க, என் பையன் என்னமோ பண்ணிட்டு போறான், நீங்க யாரு கேக்குறீங்க? அந்த மாதிரி சொல்றேன். நீங்க அதான் சொல்றேங்க. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, இப்போ 1 கோடி ரூபா அப்படின்னா நாம இப்ப சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன் சம்பாதிக்கணும்னா அது 100 லட்சம். 100 லட்சம். அந்த 1 லட்சம் அப்படிங்கிறது 100,000. இப்படி போய் தான் சம்பாதிக்க முடியும் 1 கோடி. அவனுக்கு அது என்னன்னா 1 கோடிங்கிறது வெறும் 10 சென்ட். 2 புரியுதுங்களா? அப்போ ஓவர் நைட்ல என்ன பண்றான், அந்த 1 crore கிராஷ் வந்து அவன் கையில வந்துருது. அவன் பரம்பரையிலேயே அந்த 1 கோடி அவன் ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டான். கண்டிப்பா. அப்ப என்ன பண்றதுங்க, எது வாங்கக்கூடாது, என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே பண்றானுங்க. கண்டிப்பாங்க. எந்த ஒரு வரைமுறையும் இல்லாம பண்ணிட்டு அப்படி பண்ணி தொலைச்சாலும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன 20 கோடி ரூபா இருக்கு. இல்ல ப்ரோ, இந்த இன்இக்வாலிட்டிய கவர்மெண்ட் உண்மையா சொல்றாங்க, இதெல்லாம் வந்து உடைச்சு விடணுங்க. என்னன்னா இவனுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த வருமானமும் பண்றது இல்ல. என்னங்க, எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் இவனுக்கு பாக்கெட்டுக்குள்ளே போயிருது. தொழில் பண்றவன் பூரா மண்டையை உடைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆக்சுவலி நில உச்ச வரம்பு சட்டம் எல்லாம் வந்துமே இவ்வளவு பிரச்சனை. உண்மையிலேயே வராதப்பெல்லாம் வந்து எப்ப எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது உண்மைதாங்க. அதுவும் போக இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அதாவது இதுக்கு முன்னாடியாவது இப்போ ஒரு காவல்துறை, போலீஸ், ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு கொஞ்சமாவது எல்லாத்துக்கும் ஒரு ஃபியர் இருந்துச்சு. ஒரு 100% ஒரு 60% ஃபியர் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% கூட இல்லைன்றதா நான் என்னோட கருத்தா இருக்குது இந்த இடத்துல. எல்லாமே காசு தான் வேலை செய்தாச்சு. எல்லா இடத்துலயும் காசு பாஞ்சு நின்று இருக்குது. என்னங்க பழைய 2 கட்சிக்காரங்க பேசுற மாதிரி இருக்கு. இல்ல கட்சிக்காரர் இல்ல பிரதர், ஜஸ்ட் ஒரு பப்ளிக்கா பேசுறேன் பிரதர். பேரை பார்த்து நீங்க முடிவு பண்ணாதீங்க, அவ்வளவுதான். சரி, இல்ல அவங்கள சொல்லுங்க, அவரை சொன்னாங்க. அதான் இல்ல, அது உண்மைதாங்க. இல்ல இது கிராஜுவலா மாறணும். 2 மணி ஆச்சு. நானும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன்லாம் பண்ணல நானு. அதான் 2 மணி ஆச்சு. 2 மணி ஆச்சு. இறுதியா ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க ரொம்ப டிராஜிக்கான ஒரு நாள். ஆமா பிரதர். கிட்டத்தட்ட 43 பேர் இறந்துருக்காங்க. ஐ மீன் 12 மணிக்கு முன்னாடி சொல்றாங்க. இந்த கவுண்ட் ஜாஸ்தியா ஏறக்கூடாது. மிச்சவங்க எல்லாம் உயிரோட
நல்லபடியா ஆரோக்கியமா வெளியில வந்துடணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா எல்லாரும் வேண்டிக்கங்க. கண்டிப்பா brother. லைஃப்ல இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கங்க. சரிங்க ஆல்கஹால் இது வரைக்கும் தொடல, சிகரெட் இது வரைக்கும் தொடலைன்னா ஆமா ஆயுசு வரைக்கும் அந்த கருமத்தை தொட்டுறாதீங்க. சரிங்க அல்ல அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய கொலை குத்தம்லாம் கிடையாது. பட் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி ஓரளவுக்கு உங்கள் கண்ட்ரோலில் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு காசில் சேர்த்துங்க. பேங்க் பேலன்ஸ் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணும். சொந்தக்காரன் முடிவு பண்ண மாட்டான், எவனும் முடிவு பண்ண மாட்டான். உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னா கான்ஃபிடென்ட் இருக்காது. இவ்வளோ தான் வாழ்க்கை. 10 கோடி பேங்க் பேலன்ஸ் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக சொந்த வந்த என்னங்க சரக்கு அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, பிளாங்க மட்டும் பேலன்ஸ் எடுத்து என்னங்க பண்றது? இப்போ நிறைய இருக்கு. அது நான் பாரு காஃபி குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்கிறேன், இன்னும் நிறைய என்ன காஃபி, டீ, காஃபி எல்லாம் குடிக்காதீங்கண்ணா, பிரியாணி, உடம்புக்கு சிக்கன் நல்லது பிரியாணி இல்ல. ஏதாவது தின்னுட்டு பிளாக் இருக்க காஃபி முடியுமா? பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் ரொம்ப ஹெல்த்தியாண்டா உடம்புக்கு. ஏன்னா அதெல்லாம் குடிக்காதீங்க. என்னடா டேய் எனக்கு புரியலங்க, எனக்கு புரியல. சரக்கு அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது. ஓகே, அப்புறம் பணத்தை மட்டும் சேர்த்து என்ன பண்ண போறீங்க? இல்லையா பணத்தை சேர்த்து என்ன பணம் இருந்துட்டு போட்டியா? அது உன்னை என்ன பண்ணுது? அது இருந்துட்டு போட்டியா? சேர்த்து வைப்போம். எதுக்கு எல்லாம் ஓடி சும்மா சேர்த்து வச்சுக்க வேண்டியதான். இல்லையா? பணத்தை வச்சு சேர்த்து வச்சு டூர் போலாம், படத்துக்கு இல்ல போலாம். நாம இப்படியே டூருக்கு போய் நான் என்ன சொல்றேன், எனக்கு 39, உனக்கு ஒரு 38 வச்சுக்காரு. இப்ப என்னன்னா நாம இன்னொரு 10 வருஷத்துக்கு மேல கிளம்பனாயிருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் கையில் ஆகாது. அப்படிங்கிறப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஒரு பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டோம்னா அப்போ கொஞ்சம் மெதுவாக வேலை செஞ்சுக்கலாம்ல. அதுக்கு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான், வேற என்ன. 10 வருஷம் கழிச்சு இல்லாம போயிட்டோம்னா அப்படியெல்லாம் நினைச்சோம்னா நாளைக்கே செத்தாலும் செத்துருவையா? அவ்வளோ அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சது. இப்ப 6 மாசத்துக்குள்ள நான் சாக போறேன்னா ஒக்காலொலி நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் மயிரா போச்சு நல்லா தூக்கி 6 மாசம் கழிச்சு சாவ போறீங்கன்னு எப்படி 6 மாசத்துல சாவ போறேன்னா நாளைக்கு காலையில லண்டன் புறப்பட்டு போயிடலாம். போங்கடா மயிருகளான்ட்டு லண்டன், யூகே, அதை 2 ஒரு தானே. அப்படிதான் வாழணும். என்ன இருக்கு, போய் ஒரு சுத்தி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்து கரெக்டா 6வது மாசம் என்னன்றுவானுங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்றுவானுங்க. எனக்கு தெரியும் நம்ம விதி என்னன்ட்டு. எவனோ ஒருத்தர் ஸ்கேம் பண்றதுக்கு இதை சொல்லி விட்டுருப்பான். 6வது மாசம் வந்து இன்னும் 30 வருஷம் சூப்பரா இருக்க போறீங்கன்றான். ஐயோ, அதனால இது வந்து கேட்குறானுங்க, என்னங்க வெளிநாடு போனீங்களான்னு. பாஸ்போர்ட் இருக்குங்க அப்படின்னு. வெளிநாடு போனீங்களா? இல்லைங்க, எங்கேயுமே போனது. எதுக்கே அந்த பாஸ்போர்ட் வச்சுட்டு ஒருத்தர், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் துப்புனா, டேய் கடைசிக்கு ஒரு தாய்லாந்து போயிட்டு வாடா அப்படின்னு. இல்லை அதுக்கு 12,000 ஃப்ளைட் வருது அப்படின்னா. இப்போ ஓசிலே போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா ஏதாவது ஷூட்டிங் கூட்டிட்டு போவாங்க, போயிட்டு பார்த்துட்டு இருக்கு. என்ன பண்றது கார்த்தி, ஒரே ஆளா உட்காந்து குடும்பத்தை பார்க்கும்போது, வரவு செலவுலாம் பார்க்கும்போது இந்த ஆசாபாசம், நமக்கான விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேக்ஸிமம் அது என்னைக்குமே தெரியாது. அதுதான் ஒரு ஆளா நின்று பார்க்க. 2 பசங்க ஒரு போல். நான் மட்டும் 4 பேரை கூட வச்சுட்டா பாக்குறேன். இல்ல கார்த்தி, நீ இல்ல உனக்கு ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா பண்ற பிரச்சனை பண்ணி விட்டுருக்கிற பிரச்சனை கம்மி. எனக்கெல்லாம் தலையில இடி இறங்கி இருக்காரு எங்க நைனா. அதனால அந்த இடியெல்லாம் தலையிலேருந்து பேன் எடுத்து அதை சரி பண்ணி திடீர்னு வந்து ஒரு குண்டை போடுவார். அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்குவார். என்ன சின்ன பிரச்சனை அப்படின்னா எடுத்து நோண்டி பார்த்தா அந்த டீலா ஒன்றுமே இல்லை கார்த்தி, ரொம்ப சிம்பிள். பழைய வீடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வித்துடலாம். ஒரு 3 வீக்ஸ் அதை வித்துடலாம் அப்படிங்கிறாரு. எல்லாம் பார்த்தாலும் இந்த பழைய வீடு வித்துட்டோம், இது பண்ணி எங்க வீடே இல்லாதனால எங்க அந்த லிஸ்ட்ல சேர்த்துறீங்க? இல்லையா, ஒரு மேட்டரை மட்டும் சொல்றேங்க. அதாவது வீடை விற்கிறோம், கடன் அடைக்கிறோம், சரியா? அப்புறம் இன்னொரு வீடு கட்டுறோம், மிச்சம் வரும். அப்புறம் நீ கொஞ்சம் லோனை போடு, கட்டுறோம். இவ்வளோதான் என் ப்ரோக்ராம். சொல்கிறோமா? ஓகே, ஈஸி, ரைட், பண்ணிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறோம். நான் என்ன நினைக்கிறேன், வீடு அப்போனா வருவாங்க, காசு தருவாங்க. ஏன்னா பேங்க்கில் தான் பத்திரம் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் அவங்க தருவாங்க, எடுத்து கொண்டு கொடுக்குறோம், பேங்க்லேருந்து எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தருவாங்க, அதை வாங்குகிறோம், அவங்களுக்கு கிரை பண்ணி தரோம், போகிறோம், இடம் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் இவ்வளோதான். இதை நினைக்கிறோம். அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து லீகல் ஒப்பீனியன் போகுது. அந்த பத்திரம் எப்படி இருக்குது, சைட்டு அளவு, நீளம், அகலமெல்லாம் கரெக்டாக என்ன, இதெல்லாம் போகுது. அதாவது கார்த்தி, அந்த பத்திரத்தை உருப்படியான ஒரு பத்திரமாக்குறதுக்கு அந்த பத்திரம் வெளியில் வந்து 9 மாதம் ஆச்சு கார்த்தி.
கிட்டத்தட்ட சில சைன்ஸ் எல்லாம் இவர் சிக்னேச்சர்லாம் வாங்காம விட்டார். அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கரெக்டாக சொல்லியிருக்குது. இந்த வருஷத்துக்குள்ள கரெக்டாக வாங்கணும், அமெண்ட் பண்ணது அதெல்லாம் கவர்மெண்ட் கரெக்டாக சொல்லியிருக்கு. தலைவர் அதெல்லாம் எதுக்கு, நாம் இந்த வீட்டில் தானே இருக்க போகிறோம், அப்படி எதுவும் வாங்கலை. பார்த்தா அதை அன்னைக்கு வாங்கியிருந்தா 4-5 கையெழுத்தோடு முடிச்சிருக்கோம். 26 கையெழுத்து கார்த்தி, 26 கையெழுத்து, 26 பேர் எங்கெங்கேயும் இருக்கானுங்க. நாம் வித்தே ஆகணும், அங்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியாச்சு. என்ன பண்ணுவ, ஓடு 8 மாதம் கார்த்தி. அதாவது மண்டையிலேருந்து பூரா தண்ணியும் வெளியே வந்துருச்சு. நான் ஆளை விடுங்கடா. அதாவது ஜட்ஜ் அப்படியே பார்க்குறாரு. ஜட்ஜ் என்னன்னா அந்த சிஸ்டர் எப்படி இருந்தாலும் இவனு கோர்ட்டில் தான் போட்டு வாங்கினாங்க, அந்த லோக் அதாலத்தை இதை போட்டு தான் வாங்கினாங்க, பத்திரம் இது பண்ணி வாங்கினாங்க. அதான் கேட்குறேன், யோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டீங்களா, நாங்களே வரமாட்டேன்னு நினச்சிங்களா? அவரே சொல்கிறது நடக்காதுன்னு நினச்சிடறேன் அப்படின்ட்டு. அது மாதிரி கருத்தி நம்ம ஒரு சிம்பிள் விஷயம்னு உள்ளே போனோம்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணி வெடி வச்சுருப்பாரு நைனா. நீங்கள் கடைசியில் கண்ணி வெடியில் காலை வச்சுட்டு திரும்பி பார்ப்பையோ என்னையா அது இப்போதானையா சொன்ன ஊசி வெடின்னு, என்னையா கண்ணி வெடியாக இருக்குது அப்படின்னு திரும்பணும்னா அது ஒரு பிரச்சனையும் இல்லை. கால் எடுத்தால் லைட்டாக வெடிக்கும், கொஞ்சம் செதற கால், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வச்சு அப்படி முன்னாடி போயிடும் அப்படிங்க. அப்படி நீங்கள் இதை தாங்கி இதை ப்ராசஸ் பண்ணி முன்னாடி தள்ளிகிட்டே இருக்கும். கார்த்தி உண்மையாக சொல்கிறேன் கார்த்தி, த மோஸ்ட் கிஃப்டட் இஸ் சம்மன் ஹூ இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச். இப்போ உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையா, அது பெரிய வரம் கார்த்தி. ஏன்னா நீ உனக்கு டிசைன் ஆன, உனக்கு தேவையான மாதிரி சின்ன சின்னதாக உனக்கு தேவைக்கேற்ற மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணி மேலே கொண்டு வந்துடலாம், சின்னதோ பெருசோ. இந்த நம்ம வளர்றப்ப நம்ம அப்பா ஒன்று பண்ணி வச்சிருப்பாரு, பண்ணி வைக்கிறதுக்கு மேலே ஒரு கடன் பண்ணி வச்சிருப்பா அப்படி, சரியா? இந்த பஞ்சாயத்தை முடிச்சு ஒருத்தன் ஏறுறது இருக்குல்ல, அவன் செத்துருவான் கத்தி, அவன் செத்தே போயிடுவான் கத்தி. ஒன்றுமே புரியாது கத்தி, நீ வரவு செலவு ஒரு மயிரும் புரியாது கத்தி. உள்ளே போய் இறங்கி உட்காந்து ஒவ்வொரு பேங்க் கிட்ட பேசி இந்த வட்டி கணக்கெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப கத்தி, நல்லா எத்தனை சீட்டு நினைக்கிறேன், இந்த 5 லட்ச ரூபா சீட்டு போடுவோம், போட்டு எடுப்போம், எடுத்துன்னு எங்கே போகணும்னு நினைக்கிறேன், பெரும் வட்டிக்கு போகும் ஒரு இடத்துல, அவ்வளோதான். போடுவோம், எடுப்போம், வட்டிக்கு போகும், எங்கே போகுதுன்னே தெரியாது. நாம் அதுக்கு இங்கே உட்காந்து வெங்காயம் விற்கிறது, ஜட்டி விற்கிறது, முட்டாய் விற்கிறது. வட்டிக்கு ஏன் ப்ரோ போகுது? இல்லைங்க, இதுங்க சிசி லோனு எடுத்து வச்சிருக்காரு. சிசி லோன் எடுத்து வச்சு பத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 2 லோன், அதாவது லோன் யாரோ ஆன கடனுக்கு வட்டி கட்ட மாதிரி வீசிட்டு இருக்கீங்க ப்ரோ. நீங்க தான் ப்ரோ, இல்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ண காசை நீங்க குடுக்குறீங்க ப்ரோ, அவ்வளவுதான். சிம்பிளான கான்செப்ட் தான். கார்த்திகன் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட காசே இல்ல, நான் ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் ஏன் இல்ல. புரியுது தமிழ்ல. என்ன மேட்டர்னா, இதோட ஹிஸ்டரி எதுவுமே எனக்கு தெரியாது, உங்களுக்கு புரியுதுங்களா? ஏங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கவங்க இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்களேங்க. இது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லாதவன் கிடையாதுயா, சும்மா உருட்டாத நீயே. ஒண்ணுமே இல்லையா அவர்கிட்ட, அதாவது அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லங்கிறது என்ன தெரியுமா? எனக்கு என்ன வீடு இருக்கா, இந்த வீட்டை வந்து வீடு ஒரு மெஷர் கிடையாதுயா, வீடு ஒரு மெஷர் கிடையாது. ஃபினான்ஷியல் வெல்த்தோட, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோட இண்டிகேட்டர் வந்து வெறும் வீடு மட்டும் கிடையாது, மணி ஃப்ளோ இருக்கா இல்லையா, இவ்வளவுதான் மேட்டர். மணி ஃப்ளோ ஆகுதா இல்லையா, உள்ள வந்துட்டு வெளில போகுதா இல்லையா, அவ்வளவுதான். இது செலவு காசு வருது, ஒரு செலவு பண்றான் தானே, அதுவா கிடையாது. அது 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 ரொம்ப இப்ப ஈஸியா உள்ள போயிட்டு வந்துட்டு வெளில போகுது இல்ல, அது உன்னால புரட்ட முடியுது இல்ல. டக்குன்னு ஒரு 10 லட்சம்னா உன்னால புரட்ட முடியுது இல்ல. எவ்வளவு பேருனால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 10 லட்சமா? நீங்க என்ன தேவைன்னு சொல்லிட்டு போங்க. நான் சொல்றேன், ரொம்ப கம்மியா சொல்றேன் உனக்கு. இல்லைங்க, இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற அப்படின்னா அதெல்லாம் 10-20 லேக்ஸ் கையில ரொட்டேஷன் இல்லைன்னா பண்ண முடியாது. இல்ல அப்பெல்லாம் பண்ணவே இல்லை, அது பண்ணவும் இல்லை. கார்த்திகா, எனக்கு ஒரு டவுட். இப்ப சேலம் ஏரியால துப்பாக்கி போக்கை ரிலீஸ் பண்ணீங்களே, அது எப்படி அமௌண்ட் ஏதாச்சும் கொடுத்து அட்வான்ஸ் அட்வான்ஸ்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இல்ல இப்போ எப்படி அதை ரிலீஸ் பண்ணீங்க, எப்படி நம்ம மேல இருக்க நம்பிக்கையில 2 பேர் வந்து அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. புரியுதா தமிழ்? இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது, இப்போ அவனுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு, ப்ரொடியூசர்ஸ், இதெல்லாம் இருக்கு. இந்த நெட்வொர்க்கிங்கே ஒரு அசெட்டு, இதை எப்போ வேணா பணம் பண்ண முடியும். இப்போ பணங்கிறது வெறும் பணமா இருக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க கார்த்தி, அதை என்னைக்கு வேணா பணமா மாற்ற முடியும். இன்னைக்கு ஒருத்தர் பேர் நம்பி கொடுக்குறாரு, சார் ரிலீஸ் பண்ண பரவாயில்ல, ஏன்னா வரவு செலவு கரெக்டாக இருக்குது, கரெக்டாக கொடுத்துருவான், நல்லா பண்ணுவான்ட்டு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இல்லாமல் உள்ள கொடுக்குறாங்க. அதுவே பெரிய உங்களுக்கு அட்வான்டேஜ். அப்போ கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தா இப்படி தான் பெரிய ஆளுங்க எல்லாமே இப்படி தான் வளர்ந்தாங்க. வெறும் காசு வச்சுட்டு தமிழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு 10 கோடி ரூபா எடுத்தால் மட்டுமே நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஆயிட முடியாதுங்க. கார்த்தி மாதிரி நீங்கள் தொழிலை கற்றுக்கிட்டு பேஸ்லேருந்து உள்ளே வர்றான் பாருங்க சினிமாவில்,
அவன் என்றைக்குமே நினச்சி நின்றுவான். ஏன்னா அவனுக்கு 10,000 ரூபாவோட வேல்யூவும் தெரியும், நீங்கள் வந்து 100 கோடி ரூபா வேல்யூவும் தெரியும். ரெண்டுமே பார்த்துருப்பாங்க. ஐ மீன் பார்த்துருப்பாங்கன்னா போய் நின்று அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த படங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ சினிமா வந்து அப்படி இருக்கிறவங்கள தான் அப்படியே க்ரூம் பண்ணும். ஸோ இங்கிருந்து பாருங்க, இங்கே வந்து 5-6 வருஷம் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்போம் அப்படி கார்த்தி. ஒரு 2-3 படம் பண்ணுவோம், அப்படியே அடிக்கு தூக்கும், அப்புறம் அப்படியே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ப்ரொடக்ஷன் பண்ணுறது வரும், கண்டிப்பாக நடக்கும். சொன்னாரே ப்ரொடக்ஷன் சொல்லி. இல்லை அதுதான் சொல்கிறேன், இப்போ இது எதுவுமே நம்ம காசை எடுத்து அப்படியே பொட்டிக்குள்ள இருந்தாலும் கொடுக்க வேண்டியதில்லை. ஒருத்தங்க நம்பி கொடுப்பாங்க, நம்மளை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நேர்மையாக வரவு செலவு பண்ணிட்டோம்னாலே நம்ம ஆயுஸ் ஃபுல்லாக காசு கொடுக்குறதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கும் தமிழ். நீங்கள் அந்த நேக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா லைஃப் டைம் எப்போவுமே வரவு செலவு தான் தமிழ். வரவு செலவில் எவ்வளோ தூரம் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கை மேலே போயிட்டே இருக்கும். ஒரு 10,000 உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்குறீங்களா, மச்சான் 15 நாள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த 14வது நாள் கொடுத்துட்டிங்கன்னா அங்கிருந்து உங்கள் பேசிக் அந்த ஃபினான்ஷியல் அந்த டிசிப்ளின் வர ஆரம்பிதுன்னு அர்த்தங்க. வாங்குறதுங்க, வாங்கிட்டு அவங்ககிட்ட வியாக்கியானம் பேசுறது, ஏன் நான் வந்து உனக்கு அன்றைக்கி பீர் வாங்கி தரலையா, ஏன் அதில் கழிச்சிக்க மாட்டியான்னு பேசுகிறதுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. எப்படி வாங்கினமோ அப்படியே கொடுக்கணும். அதாவது காசாக வாங்கினோம்னா அதை காசாக தான் திருப்பி கொடுக்கணும். ஒரு கோல்டாக வாங்கினோம்னா எந்த ஃபார்மில் வாங்குறோமோ அந்த ஃபார்மில் தான் திருப்பி கொடுக்கணும். அந்த கமிட்மெண்ட் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா, இப்போ நான் கம்பெனியெல்லாம் ரன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, இப்போ நூல் எல்லாமே கடனில் தாங்க. எல்லாம் ஒரு டெப்ட் தருவாங்க, ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கடன் தருவாங்க. இப்போ டையிங் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணி தந்துடுவாங்க, அது ப்ராசஸாக அப்போயே பண்ணணும், கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் கடன் விட்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் கடன் விடுவாங்க. ஏன் விட்றாங்க அப்படின்னா ஒரே சிம்பிள், இது எப்படியாவது 50,000 25,000 கொடுத்து அடைச்சிருவேன் நான். அதை வச்சுட்டு இருக்க மாட்டேன், எதாவது கொடுத்து அவங்களுக்கு அடைச்சிருவேன், பதில் சொல்லுவேன், எப்போ கூப்பிட்டாலும் பதில் சொல்லுவேன், ஒரு சாரி சொல்லுவேன் லேட் ஆச்சுன்னா. அதனால் ஓகே, இவன் எங்கேயும் போயிட மாட்டான், நமக்கு திருப்பி கொடு. இந்த நம்பிக்கை மட்டும் வந்துருச்சுன்னா போதும் பிரதர். இந்த நம்பிக்கை வந்து ஃபஸ்ட் இந்த கிளைண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கு கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணி கரெக்டாக அந்த டியூஸ் எல்லாம் பே பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரீ அப்ரூவ்டு லோனாகவே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க, நிறைய வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, ஹோம் லோன் வாங்கியிருக்குது, இப்போ என் எய்ம் என்னென்னா அது ஒரு 10-15 வருஷம் போட்டிருக்கேன், அவ்வளோவெல்லாம் இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள அதை கட்டி முடிச்சிருந்தேங்க. உங்க ஷாப் எப்படி நான் போகுது, அந்த கடை எப்படி நான் போகுது, சேல்ஸ்லாம்? நாட் பேட் பிரதர், நாட் பேட். நம்ம நினச்சதை விட நல்லா தான் போகுது. பிரேக் இன் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணுது ப்ரோ. எனக்கு அது பிரச்சனையே இல்லை, ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து டியூவல் ஸ்டாஃபுங்க. அது கடையும் பார்த்துக்கிறாரு, எனக்கு கஸ்டமர் சப்போர்ட்டும் பண்ணிடுறது. ஸோ அதனால் எனக்கு அந்த சம்பளம் மிச்சமாகுதுங்க. ஸோ ஓகே ப்ரோ, பிஸ்னஸ் ஓகே. அடுத்து நிறைய ஐட்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ப்ரோ, அதுதான் பிரச்சனை. ஸோ அது இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இந்த ஒரு 2-3 மாதம் ஒரு சீசனுங்க, அப்படி அடிச்சு தூக்கிடுவாங்க, கண்டிப்பாக தூக்கிடுவேன். ஸோ எனிவேஸ் 2 காலாச்சு. தேங்க்யூ ஆல், ரொம்ப ஹாப்பியாக. ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாம். அதான் பாய். ஸோ டைப் பாய் தமிழ் பாய்.